இங்க பாருங்க, நாங்க கார்போஹைட்ரேட்டுகள் தான் படிச்சு கொண்டு இருக்கோம். கார்போஹைட்ரேட்டுகளை நான் மூண்டா பிரிக்கலாம். ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, மற்றது பல் சர்க்கரை. கவனிங்க, இதுல எங்கட சிலபஸ்ல பாருங்க, ஒரு சர்க்கரைட்ல நாங்க ஒரு சர்க்கரைட் படிக்கிறோம். ஒன்று குளுக்கோஸ், மற்றது ஃப்ரக்டோஸ், மற்றது கெலக்டோஸ். இந்த மூன்று கட்டமைப்புகள் நாங்க பார்க்கிறோம். திறந்த கட்டமைப்பு, மூடிய கட்டமைப்பு, அதே போல இது மூன்றையும் இயல்புகள் நாங்க படிக்கிறோம். இரு சக்கரைட்ல எங்களுக்கு அதே போல 3 இரு சக்கரைட்டுகளை பற்றி படிக்கணும். அந்த 3 இரு சக்கரைட்ல உருவாக்கவும் பார்க்கணும். அந்த 3 இரு சக்கரைட்ல இயல்புகளும் படிக்கணும். அப்போ முதலாவது மோல்டோஸ். இரு சக்கரைட்ல மோல்டோஸ், மற்றது சுக்ரோஸ், மற்றது லக்டோஸ். இது மூன்றையும் நாங்க படிக்கணும். அதே போல கவனிய பிள்ளைகள், பல் சக்கரைட்ல எங்களுக்கு மாப்பொருள், கிளைகோஜன் மற்றும் செல்லுலோஸ். இவ்வளவுதான் கார்போஹைட்ரேட் நாங்க பிரதானமா படிக்க போற பிரதானமான ஆட்கள். அது தவிர சின்ன சின்ன சில உதாரணங்கள் அவங்க யாருன்னு தெரிஞ்சு வச்சு கொண்டு வரும். அவ்வளவுதான் மெயின் பாடம் கார்போஹைட்ரேட்ல. இவ்வளோத்தையும் படிக்க இதுல நாங்க குளுக்கோஸ் இப்போ படிச்சு கொண்டு இருக்கிறோம். குளுக்கோஸ் சரிதானே? அப்ப குளுக்கோஸ் இந்த கட்டமைப்புல 6 கார்பனை கொண்ட சேர்வை தான் இந்த ஒரு சக்கரைட்ல நாங்க 3 ஒரு சக்கரைடுகள் படிக்கிறோம். ஒரு சக்கரைடுகள் எத்தனை பேர் படிக்கணும் பிள்ளை? 3 ஒரு சக்கரைட் படிக்கணும். இந்த ஒரு சக்கரைட்ல நாங்க படிக்கிற வெள்ளங்கள் பிள்ளைகள் ஹெக்ஸோஸ் வெள்ளம். 6 கார்பன் அடங்கிய ஒரு சக்கரைட்டை தான் நாங்க படிக்கிறோம். நாங்க படிக்கிற 3 பேருமே மூலக்கூட்டு சூத்திரம் C6H12O6. இந்த 3 பேரும் எளிய வெள்ளங்கள் என அழைக்கப்படுவாங்க. இவங்க தனியத்தான் இருப்பாங்க. ஒரு மூலக்கூறு மட்டும் தனியே இருக்கிறாக்களை தான் ஒரு சர்க்கரைட்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கரைட் மூலக்கூட்டு சூத்திரம் பாருங்க பிள்ளைகள், 3 பேருண்டையும் குளுக்கோஸ் மூலக்கூட்டு சூத்திரமும் ஃப்ரக்டோஸ் கெலக்டோஸ் மூலக்கூட்டு சூத்திரம் 3 பேருண்ட மூலக்கூட்டு சூத்திரமும் ஒன்றுதான். C6H12O6 தான் குளுக்கோஸ், C6H12O6 தான் பிள்ளைகள் கெலக்டோஸ், C6H12O6 தான் எங்கட ஃப்ரக்டோஸ். நாங்க படிக்கிற இது 3 பிள்ளைகள் ஒரே மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்ட வேறுபட்ட கட்டமைப்பு உடையாக்கள். தொழிற்பாட்டு கூட்டங்கள் வேறையா இருக்கிறது, ஆனா மூலக்கூட்டு சூத்திரம் மாறாது. இவங்களை சொல்ற பிள்ளைகள் சம பௌதியங்கள்னு சொல்ற. ஒரே மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்ட வேறுபட்ட கட்டமைப்பை உடைய சேர்வைகளை நாங்க சமபௌதியங்கள்னு சொல்லுவோம். அப்ப இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ் எல்லாமே சமபௌதியங்கள். இப்ப நம்ம சமதானிகள் ஒன்று சின்ன வகுப்புல நாங்க படிச்சிருக்கிறோம். சமதானிண்டா யாரு பிள்ளைகள்? ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட திணிவண்ணையும் உடைய ஒரே மூலகத்தின் அணுக்களை நம்ம சமதானின்னு சொல்லுவோம். உதாரணமாக கார்பன்ல 612 ஒரு ஆள் இருக்கிறாரு, அதே கார்பன்ல 613 ஒரு ஆள் இருக்கிறாரு, அதே கார்பன்ல 614. பாருங்க, திணிவன் மாறுபடுறதால இவங்க 3 பேருண்ட சில இயல்புகள் வித்தியாசமா இருக்கு. பௌதிக இயல்புகள்லாம் மாற்றம் அடையும். அது போல பிள்ளைகள் எல்லாரும் கார்பன் தான், 3 பேரும் கார்பன் தான். இவங்கள சமதானின்னு சொல்லுவோம். ஒரே அணுவும் அணுவண்ணையும் வேறுபட்ட திணிவண்ணையும் உடைய ஆக்களை சமதானிகள்னு சொல்லுவோம். இங்க நம்ம என்ன பேர் வைக்கிறோம் பிள்ளைகள்? சமதானி இல்ல, சம பகுதியம். என்ன பேரு?
சமபகுதியம். இவங்க குளுக்கோஸ், கெலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் மூன்றுமே ஒரே மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்டிருக்கும். மூன்றுக்கும் மூலக்கூட்டு சூத்திரம் உண்டு. C6H12O6 தான். இந்த அணுக்கள் எண்ணிக்கையெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. 6 கார்பன், 12 ஐதரசன், 6 ஒட்சன். 3 பேருக்கும் சமம். அப்ப 3 பேரையும் என்ன வார்த்தையை கொண்டு அழைப்போம்? இந்த மூலக்கூட்டு சூத்திரம் ஒன்றா இருந்து வெவ்வேறு இயல்புடைய சேர்வைகளை உருவாக்குனா அவங்கள நாங்க சமபௌதியம்னு சொல்லுவோம். ஐசோமஸ். ஐசோமஸ் சொல்லுவோம். சமபௌதியம் யாரு? ஐசோமர். சும்மா ஒரு தகவலுக்காக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். சமபௌதியம் என்றால் என்னன்னு உங்களுக்கு வரப்போறது இல்லை கேள்வி. சமபௌதியம் என்றால் என்னன்னு வருமா? இல்லை. ஆனா இவங்களுக்கு 3 பேருக்கும் ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். அப்ப ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் இருக்குது. அப்ப இவங்க யாருன்னு உங்களுக்கு விளங்கணுமே. ஒரே மூலக்கூட்டு சூத்திரத்தை இருக்குன்னா இவங்க யாரு? இவங்க வெவ்வேறு இயல்பை கொண்டிருப்பாங்க. அதனால இவங்களை சமபௌதியம்னு சொல்லுவோம். ஒரே மூலக்கூட்டு சூத்திரத்தை உடைய வெவ்வேறு இயல்புகளை உடைய சேர்வைகளை சமபௌதியம்னு சொல்லப்போம். என்னன்னு சொல்றேன் பிள்ளைகள்? சமபௌதியம்னு சொல்றோம். ஒரே மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்ட வெவ்வேறு இயல்பை உடைய சேர்வை. சரிதானே? இப்ப அந்த சமபௌதியத்துல ஒரு ஆளைத்தான் நாங்க படிக்க போறோம். யாருக்குள்ளே? குளுக்கோஸ். குளுக்கோஸ் உங்களுக்கு தெரியும், சக்தியை வழங்குறது தான் பிரதான நோக்கம். குளுக்கோஸ் நம்ம ஓட்ட போட்டி, விளையாட்டு போட்டிகள் நேரம் எங்களுக்கு குளுக்கோஸ் தருவாங்க, உற்சாகத்துக்காக, எனர்ஜிக்காக. அப்ப அந்த குளுக்கோஸ் கவனிங்க, அதுக்கு 2 கட்டமைப்பு இருக்குன்னு பார்த்தோம். திறந்த கட்டமைப்பும் இருக்குது, மூடிய கட்டமைப்பும் இருக்குது. இப்ப குளுக்கோஸ் 6 கார்பன், இங்க பாருங்க 1 கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4, 5, 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கு. கவனிங்க, இந்த 6 கார்பன்ல முதலாவது கார்பன்ல தான் குளுக்கோஸுக்குரிய தொழிற்பாட்டு கூட்டம் இருக்குது. குளுக்கோஸ் தொழிற்பாட்டு கூட்டம் உங்களுக்கு தெரியும், CHO கூட்டம். CHO அல்டிஹைட் கூட்டம். அல்டிஹைட் தான் குளுக்கோஸ்ல உள்ள தொழிற்பாட்டு கூட்டம். இது ஒரு அல்டோஸ் வாய்க்குரிய வெள்ளை. கவனிங்க, இதான் திறந்த கட்டமைப்பு கீற போறோம். ஓப்பன் ஸ்ட்ரக்சர். மோலா கார்பன் 2வது, 3வது, 4வது, 5, 6. பாருங்க 6 கார்பன்கள் இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன்? 2வது கார்பன்ல தொடங்கி இங்க பாருங்க, இடது பக்கம் ஐதரசன், வலது பக்கம் OH இருக்கு. 3வதுல மட்டும் மாறி இருக்க போகுது. 4வதுலயும் HOH இருக்கு. 5வதுலயும் HOH இருக்கு. 6வதுலயும் HOH. 6வதுல 4 பிணைப்புக்கு தேவைன்றதால இன்னொரு எச்சும் இருக்கும். கடைசி கார்பன் தானே, அப்ப இன்னொரு எச்சும் இருக்கு. 3வதுல மட்டும் என்ன வித்தியாசம் பிள்ளைகள்? இந்த OH வலம் மாறி இருக்கும். இடது பக்கம் OH ஆகும், வலது பக்கம் H ஆகும். இதுதான் குளுக்கோஸினுடைய திறந்த கட்டமைப்பு. குளுக்கோஸ் திறந்த கட்டமைப்பு பாருங்க எப்படி இருக்குது. இது ஒரு அல்டோஸ் வகைக்குரிய வெள்ளம்னு பார்த்தோம். அல்டோஸ்ண்டா அல்டிஹைட் தொழிற்பாட்டு கூட்டத்தை கொண்ட வெள்ளங்கள் அல்டோஸ் வெள்ளங்கள். பாருங்க, அல்டிஹைட்னா உங்களுக்கு என்ன சொல்லி தந்தேன்? அல்டிஹைட் CHO இந்த கூட்டம் இருந்தா அதுக்கு பேர் அல்டிஹைட். அப்ப அல்டிஹைட் எப்போதும் ஒரு கார்பன் சங்கிலியில் முதலாவது இல்லாட்டி கடைசிலாம் இருக்கும், முனைகள்ல தான் இருக்கும். அல்டிஹைட் ஒருபோதும் இடையில இருக்காது. இடையில இருக்கேல ஆல்டிஹைட். இடையில இருக்குமா ஆல்டிஹைட்? இல்லை. இடையில கீட்டோன் இருக்கும். கீட்டோன் ஒருபோதும் முனைகள்ல இருக்காது. முனையில இருந்தால் ஆல்டிஹைட், இடையில இருந்தா கீட்டோன். கீட்டோன்டா இப்ப என்னன்னு சொன்னோம்? கீட்டோன்டா C++O H இருக்காது பிள்ளைகள், வேற யாராவது இருப்பாங்க. இங்கால ஒரு கார்பன், இங்கால ஒரு கார்பன் இருக்கும். ஐதரசன் இருக்காது. ஐதரசன் இருந்தா அது முனையில இருக்கும், அது ஆல்டிஹைட். ஐதரசன் இல்லாம நடுவுல இருந்தா இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன், இப்படி நடுவுல உள்ள ஒரு ஆளை பாருங்க, அதுதான் கீட்டோன்னு சொல்ல போறோம். விளைஞ்சா சொல்றது. அப்ப அல்டிஹைட்ன்றது, அல்டிஹைட்ன்னு சொல்ற பிள்ளைகள் CHO கூட்டம் இப்படி வரும், C++H. கீட்டோன்றது பிள்ளைகள் C++O, இங்கால H இருக்காது, கார்பன் தான் இருக்கு. கார்பன் இருக்கு. இது ஐதரசன் இல்லாம கார்பன் கார்பன் இருந்து ரெட்டப்பிணை பொட்சன் இருந்தா கீட்டோன்.
இதுக்கு என்ன பேர் பிள்ளைகள்? கீட்டோன் தொழிற்பாட்டு கூட்டம். பாருங்க, கீட்டோனுக்கு பதிலா ஒரு கார்பனுக்கு பதிலா ஒரு ஐதரசன் இருந்தா அது மாறிடும். இது அல்டிஹைட். இயல்புகள் வித்தியாசம். அல்டிஹைட். அப்ப அல்டிஹைட் முனையில தான் இருக்கும். ஏதாவது ஒரு மூலக்கூறுல தொங்கல்ல இருக்கு. இது ஒருபோதும் முனையில இருக்காது. கீட்டோன் முனையில இருந்தா ஐதரசன் வந்துடும். அப்ப அது அல்டிஹைட். அது கார்பன் கார்பன் நடுவுலாம் இருக்கலாம். கார்பன் ரெண்டு கார்பனுக்கு இடையில இருந்தா இப்ப இங்க பாருங்க, இப்ப இதுதான் அல்டிஹைட். அல்டிஹைட்ன்றது ஒரு மூலக்கூறுல முனையில இருக்கு. கீட்டோன்ற நடுவுல இருக்கு. ரெண்டு கார்பனுக்கு நடுவுல இருந்தா அது கீட்டோன். சரிதானே? இப்ப இதுதான் இதுக்கு குளுக்கோஸ்ன திறந்த கட்டமைப்பு. இதுல இருந்து குளுக்கோஸ்ன மூடிய கட்டமைப்பு எப்படி நாங்க வரைகிறேன்னு பார்ப்போம். மூடிய கட்டமைப்பு, குளுக்கோஸ்ன மூடிய கட்டமைப்பு. பாருங்க பிள்ளைகள், குளுக்கோஸ்ன மூடிய கட்டமைப்பு வரைய கிளம்போ கட்டமைப்பை வரைகிறேன். அதுக்கப்புறம் விளங்கப்படுத்துறேன். பாருங்க, குளுக்கோஸ்ன்ற மூடிய கட்டமைப்பு அறுகோண வடிவ கட்டமைப்பு. இங்க பாருங்க, எப்படி அறுகோண வடிவம். இப்படி ஒரு அறுகோணத்தை கீறுங்க. கீறிட்டு பாருங்க பிள்ளைகள், இப்படி இது முதலாவது கார்பன் பிள்ளைகள். இப்படி எல்லாத்துலயும் கோடை போடும். இவ்விடத்துல கோடு போடக்கூட இதுல ஒட்சன் இருக்கு. இதுல கார்பனில ஒட்சன். அப்ப அதை குறிக்கும். ஒட்சிசன் இருக்கு. இதுல இருக்கிற ஆள் யார் பிள்ளைகள்? ஒட்சிசன். அப்ப இவரை நாங்க அணுவோட பேரை எழுதுவோம். ஒட்சன். பாருங்க, அதுல ஒட்சன் இருக்கு. இந்த வளையத்துக்குள்ள, அறுகோண வளையத்துக்குள்ள 5 கார்பன் இருக்க போகுது. இது முதலாவது கார்பன், இது ரெண்டாவது கார்பன், இது மூன்றாவது, இது நான்காவது, இது அஞ்சாவது. இதுல ஒரு கார்பன் இருக்கும் பிள்ளைகள், அதான் ஆறாவது. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு CH2OH இருக்க போகுது. இதுல இருக்கிறது பாருங்க, CH2OH. CH2OH. இங்க பாருங்க, ஆறாவது கார்பன்ல CH2OH இருக்கு. அதான் ஆறாவது கார்பன். இதுல இருக்கிறது யாரு? CH2OH. இதான் பிள்ளைகள் ஆறாவது கார்பன். இங்க பாருங்க, ஆறாவது கார்பன். அஞ்சாவது கார்பன் முதலாவது கார்பனோட இணையுது. இது முதலாவது கார்பன், இது அஞ்சாவது கார்பன். நம்ம என்ன சொன்னோம்? அஞ்சாவது கார்பன்ல உள்ள இந்த ஐதரசன் பெஸ்டிக்கு கலண்டு போய் இந்த ஒட்சனோட போய் சேர்ந்து OH மாறும். முதலாவது கார்பன்ல அப்ப Hம் OH வந்து, முதலாவது கார்பன்ல யார் வந்திருக்கிறது? Hம் OH. HOH. பாருங்க, முதலாவது கார்பன்ல அதான் Hம் OH வந்துக்குது. இந்த பிணைப்பு உடஞ்சிடும். கார்பனுக்கு 4க்கு மேல இருக்கல. அப்ப இங்க கவனிய இந்த பிணைப்பு உடஞ்சி இவர் இந்த ஒட்சன் யாரோட இணைய போது? இந்த கார்பனோட இணைய. அப்ப 1 2 3 4 பிணைப்பு. இந்த இணைகிற பிணைப்பு பாருங்க, COC. முதலாவது கார்பனோட அஞ்சாவது கார்பன் இணையுது. பாருங்க, முதலாவது கார்பனோட அஞ்சாவது கார்பன் இணையுது. நடுவுல இந்த ஒட்சன் இருக்கு. முதலாவது கார்பன்ல Hம் OH இருக்கு. முதலாவது கார்பன்ல Hம் OH. இனி ரெண்டாவது கார்பன், மூன்றாவது, 4, 5ஆவதுல ஏற்கனவே Hம் OH இருக்கு. என்ன பாருங்க பிள்ளை, அஞ்சாவது கார்பன்ல ஆறாவது கார்பன் இணைஞ்சிருக்கு. அஞ்சாவதுல ஆறாவது இருக்கு, CH2OH. அஞ்சாவதுல ஆறாவது. அஞ்சாவதுல இன்னொரு ஐதரசன் இருக்கு. அப்ப இதுல பாருங்க, இதுல ஒரு ஐதரசன். அஞ்சாவதுல இன்னொரு ஐதரசன் இருக்கு. அஞ்சாவதுல ஒட்சன் இருக்கு. இந்த ஒட்சன். அந்த ஒட்சனோட மூலாவது கார்பன் இணைஞ்சிருக்கு. விளங்காண்டு பாருங்க. இனி இங்க இடது பக்கம் உள்ளது மேல வரும். லெப்ட்ல உள்ளது டொப்புக்கு போகும். லெப்ட்ல உள்ள டொப் மேல, வலது பக்கம் உள்ளது கீழே வரும். இங்க பாருங்க, ரெண்டாவது கார்பன்ல H இடது பக்கம் இருக்கிறதால மேல. அப்ப HOH. மூன்றாவது கார்பன் OH தானே முன்னுக்கு வருது. அப்ப OH H. நான்காவது கார்பன்ல HOH. இப்படி இருந்தா பிள்ளைகள், இதுதான் குளுக்கோஸினுடைய மூடிய கட்டமைப்பு. இது ஏற்கனவே வரைஞ்சிட்டோம், குளுக்கோஸினுடைய மூடிய கட்டமைப்பு. இப்ப இந்த இதுல 1 2 3 இருக்கிற இடத்துல எல்லாம் கார்பன் இருக்கு. அதை நம்ம எழுதுறது இல்லை, மூடிய கட்டமைப்புல எழுதி காட்டுறது இல்லை. சரிதானே? இப்ப இங்க கவனிங்க, இந்த குளுக்கோஸ்ன மூடிய கட்டமைப்புல இன்னொரு கட்டமைப்பு வரப்போகுது. 2 கட்டமைப்பு வரப்போகுது. இப்ப இது ஏற்கனவே எழுதிட்டோம். இனி பாருங்க பிள்ளைகள், இந்த குளுக்கோஸ்ன மூடிய கட்டமைப்பு திருப்பி ஒருக்க நம்ம கீறுவோம்.
அப்ப உங்களுக்கு இன்னொருக்க விளக்கமா இருக்கும் பாருங்க. அப்ப எப்படி கீற போறோம் இன்னொருக்கா பாருங்க. குளுக்கோஸ்ன மூடிய கட்டாயம் பாருங்க பிள்ளைகள், அறுகோண வளையம், அறுகோணம். குளுக்கோஸ்ல அறுகோண வளையம். இதுல மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள், இதுல மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள், மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள், மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள், மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள். இவ்விடத்துல வராது, என்ன இவ்விடத்துல ஒட்சன் இருக்கு. சரிதானே? இப்ப இங்க பாருங்க, இதுல நம்ம என்ன கீறனா, இதுல ஐதரசன், இதுல OH, இதுல ஐதரசன் HOH. மூன்றாவது கார்பன்ல உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பக்கம் மாறி இருக்கும், அதான வித்தியாசம். அப்ப மேல OH H, இதுல HOH பக்கம் மாறா. அஞ்சாவது கார்பன்ல H இருக்கும், அதுல ஆறாவது கார்பன் இணைஞ்சிருக்கும் CH2OH. இதுதான் குளுக்கோஸ். இப்படி பிள்ளைகள் OH கீழே உள்ள கட்டமைப்பு, OH கீழே உள்ள மூடிய குளுக்கோஸின் கட்டமைப்புக்கு நாங்க சொல்ற பிள்ளைகள் அல்பா டி குளுக்கோஸ் சொல்றேன். அல்பா டி குளுக்கோஸ், நாம் படிக்கிற குளுக்கோஸ் எல்லாமே டி குளுக்கோஸ் சொல்ல போறோம். இதுக்கு பேர் பிள்ளைகள் அல்பா டி குளுக்கோஸ். அல்பா டி குளுக்கோஸ். குளுக்கோஸ்ல டி குளுக்கோஸ், எல் குளுக்கோஸ் ரெண்டு குளுக்கோஸ் இருக்குது. எங்கட சிலபஸ்ல எல் குளுக்கோஸ் இல்லை. நாங்க படிக்கிற எல்லா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸ் எல்லாமே டி தான் படிக்கும். டி என்ற பிள்ளைகள் இது டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்றது, அதாவது ஒளியை வலஞ்சொலியாக திருப்பும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு இல்லை. இது எவ்வாறு ஒளி ஏன் டி என்று சொல்றேன் சும்மா ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். டிஎன் சொல்றது என்னண்டா பிள்ளைகள், இந்த குளுக்கோஸே என்ன செய்யும்டா, இதே மாதிரி உள்ள இன்னொரு குளுக்கோஸை நம்ம எடுத்தோம்டா, ஒரு குளுக்கோஸ் ஒளிய வலது பக்கம் சுழற்றினா இன்னொரு குளுக்கோஸ் ஒளிய இடது பக்கம் சுழற்று. அப்ப வலது பக்கம் சுழற்றினா டெக்ஸ்ட்ரோ குளுக்கோஸ்ன்னு சொல்றேன், அதனால டிஎன் சொல்றேன். இது மட்டும்தான் எங்களோட சிலபஸ்ல இருக்குது. மற்றது லீவோ குளுக்கோஸ்ன்னு இன்னொரு குளுக்கோஸ் இருக்கு, எல் குளுக்கோஸ். அது எங்கட சிலபஸ்ல இல்ல, அதை பத்தி நம்ம படிக்கவே தேவையில்லை. அப்ப நம்ம படிக்கிற குளுக்கோஸ் எல்லாமே யாரு, டி குளுக்கோஸ். நம்மட குளுக்கோஸ் அந்த பெட்டியில பாருங்க, நாங்க குடிக்கிற குளுக்கோஸ் பெட்டியில குளுக்கோன் டீன்னு அடிக்கிருக்கு. ஏன்னா நம்ம பாவிக்கிற அந்த குளுக்கோஸ் வந்து டி குளுக்கோஸ்னால குளுக்கோன் டீன்னு இருக்கு. போய் வாங்கி பாருங்க, ஏன்னா இனி ஸ்போர்ட்ஸ் மீட்ல தந்தா ஒரு பெட்டியை பாருங்க. அதெல்லாம் பாக்குற அளவுக்கு நேரம் இருக்கிற இல்லை தானே. வாங்கி எப்படா பக்கெட்டை பிச்சு பெட்டியை பிச்சு வீசி ஆக்கிது, பக்கெட்டை கடிச்சு வாயில என்ன போடுறதுதான் எங்கட வேலை. பெட்டியில என்ன அடிச்சிருக்குன்னு பாக்குறதா? சரி, அப்ப இங்க பாருங்க, H மேல இருந்து OH கீழே இருந்தா அல்பா டி குளுக்கோஸ், இது டி குளுக்கோஸ். H மேல இருந்து OH கீழே இருந்து அல்பான்னு சொல்ல போறோம். அப்ப ரெண்டு குளுக்கோஸ் இருக்குன்னு சொன்னா, ஒன்று அல்பா இன்னொன்று பீட்டா. மூடிய கட்டமைப்புல ரெண்டு குளுக்கோஸ் இருக்குது. ஒரு குளுக்கோஸ் அல்பா குளுக்கோஸ், மற்ற குளுக்கோஸுக்கு என்ன பேர், பீட்டா குளுக்கோஸ். இது திறந்த கட்டமைப்புல இல்ல, மூடிய கட்டமைப்பு. அப்ப இங்க பாருங்க, H மேல இருந்து OH கீழே இருந்தா இந்த கார்பன்ல உள்ள, இந்த முதலாவது கார்பன்ல உள்ள Hம் OHம் பிள்ளைகள் சுழலக்கூடியது, மேல கீழே மாறும், தானாவே மாறும். அப்ப ஒரு மூலக்கூறுல ஐதரசன் மேலையும் OH கீழையும் இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் அல்பா டி குளுக்கோஸ். அல்பா டி குளுக்கோஸ். இந்த OH மேல போய் H கீழே வந்தா, அப்ப அதே மாதிரி குளுக்கோஸை கீழே போறோம் பாருங்க பிள்ளைகள், குளுக்கோஸ். அப்ப இப்படி கோடு போட போறீங்க, ஈஸியா அறுகோண வடிவத்துல கீறிட்டு கோடு. இவ்விடத்துல ஒட்சன் இருக்கு, இதுல CH2OH, இதுல H, இதுல HOH. மூன்றாவது கார்பன் மாறி இருக்கும் OHH, நாலாவது கார்பன் மாறாது HOH. எல்லாம் சரி. முதலாவது கார்பன் சுழலக்கூடியது, H மேலே இருந்து OH கீழே இருந்தா அதுக்கு என்ன பேர், H மேலே இருந்து OH கீழே இருந்தா அதுக்கு என்ன பேர், அல்பா டி குளுக்கோஸ். இதுவும் டி குளுக்கோஸ் தான். ஏன் எங்கட சிலபஸ்ல எல் குளுக்கோஸ் சிலபஸ்ல இல்ல, அப்ப இதுவும் டி குளுக்கோஸ் தான். ஆனா இப்ப OH மேல போய் H கீழே வந்துட்டு மாறி இருக்கு. இங்க பாருங்க, H மேல OH கீழே. அப்ப இங்க நம்ம அதை நீளமாக்கறால குறிப்போம் பாருங்க பிள்ளைகள், என்ன மாற்றம் எங்களுக்கு இங்க வருது. இங்க பாருங்க, H கீழே OH மேல முதலாவது கார்பன்,
இப்போ முதலாவது கார்பன்ல உள்ள எச்சும் ஓஎச்சையும் வச்சு நம்ம அதை அல்பாவா பீட்டாவான்னு கண்டுபிடிக்கணும். இது பீட்டா டி குளுக்கோஸ், அல்பா பீட்டா. விளங்கிச்சா? அப்ப நான் 10 நிமிஷத்துல க்ளோஸ் ஆகும், திருப்பி இணையணும். அல்பா டி குளுக்கோஸ், இது பீட்டா டி குளுக்கோஸ். எப்படி கண்டுபிடிக்கிற? H மேலே இருந்து OH கீழே இருந்த அல்பா டி குளுக்கோஸ், OH மேலே இருந்து H கீழே இருந்தா முதலாவது கார்பன்ல, எந்த கார்பன்ல? முதலாவது கார்பன்ல பிள்ளைகள், முதலாவது கார்பன்ல OH மேல H கீழேண்டா பீட்டா டி குளுக்கோஸ். அப்ப இது ரெண்டையும் கீறுங்க பிள்ளைகள், கீறி எழுதுங்க. அல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முதல் குறிங்க பாப்போம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இலகுவான முறை ஒன்று இருக்க, கவனிங்க. இதை பார்த்துட்டு எழுதுவோம். இங்க பாருங்க, பீட்டாண்ட கால் கீழே இருக்குதானே, பீட்டாண்ட கால். இங்க பாருங்க, பீட்டாண்ட கால்ல ஒரு எழுத்து எழுதலாம் பாருங்க, ஐதரசன் எழுதலாம். எச்சண்ட எழுத்து எழுதலாமா இல்லையா பீட்டாண்ட காலில்? அப்ப இங்க பாருங்க, பீட்டாக்கு கீழே ஐதரசன் இருந்தா பீட்டா. அப்ப கீழே ஐதரசன் இருந்தா பீட்டா. எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற? கீழே ஐதரசன் இருந்தா பீட்டா. ஏன் பீட்டாண்ட காலை நீட்டினோம்னா அதுல என்ன எழுத்து எழுதலாம்? ஐதரசன் எழுதணும். ஏன்னா நமக்கு மறந்துடுவோம், மேல் ஐதரசன் இருந்தா பீட்டாவா, கீழே ஐதரசன் இருந்தா பீட்டாவான்னு நமக்கு குழப்பமா வரும் தானே எக்ஸாமுக்கு போன உடனே. எக்ஸாம்ல பல குழப்பத்துல இப்படியும் ஒரு குழப்பம் வரலாம். அப்ப கவனிய பிள்ளைகள், அப்ப இதுக்கு இலகுவா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்குரிய வழி என்ன பிள்ளைகள்? பீட்டாண்டு இப்படி நீட்டுனம்டா, நீட்டுனா தானே பீட்டா. பி அப்படி நீட்டி விட்டா பீட்டா. பீட்டாவுல என்ன எழுத்து எழுதலாம்? கீழே எச் எழுதலாம். அப்ப கீழே எச் இருந்தா அது பீட்டா. ஏன்னா பீட்டாவுல எச் எழுதலாம் தானே, OH எழுதல, அது எச் எழுதல. பாருங்க பிள்ளைகள், பீட்டாவுல எச் எழுதலாம்ன்றதால அப்ப கீழே எச் இருந்தா பிள்ளைகள் அதை நாங்க பீட்டா டி குளுக்கோஸ்ன்னு சொல்ல போறோம். இப்ப எழுதுங்க. இப்ப உங்களுக்கு மறக்காது பாருங்க, கீழே எச் இருந்தா பீட்டா, மேலே எச் இருந்தா அல்பா. HOH அல்பா. ஏன்னா எச் கீழே இல்லையே, பீட்டாண்டு வரணுண்டா பி இந்த காலுக்கு இந்த பீட்டாவில் எச் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப எச் கீழே வந்தா தான் பீட்டா. இனி மறக்குமா உங்களுக்கு? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். பீட்டாண்டா அதுல எச் எழுதலாம். அப்ப எச் கீழே இருந்தா பீட்டா, எச் மேலே இருந்தா அல்பா. எழுதுங்க. அப்ப அல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ். நான் படிக்கிற ஃப்ரக்டோஸ் படிச்சாலும் டி ஃப்ரக்டோஸ் தான் படிப்பேன். சவுண்ட் கேக்குது இல்ல? சவுண்ட் கேக்கு இல்லையா இப்ப? கேக்குது சார். அவனு மட்டும் தான் கேட்காது, அவனு மட்டும் தான் கேட்காது. அதானே, உங்களுக்கு கேக்குதா பிள்ளைகள்? சவுண்ட் விட்டு காட்டூர்ல கவரேஜ் கவரேஜ் ப்ராப்ளம் போல்றீங்க. பாருங்க, கவரேஜ் பிரச்சனையா இருக்கும், அப்ப கேட்காது. வந்துருச்சு. சரியாயிப்பா. ஓகே ஓகே. கலாய்க்கிறதுக்கு எப்பன்னு காத்துட்டீங்கன்னு. ஓ, சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே என்ன சந்தில சிந்து பாடிடுவானு. சரியா பிள்ளைகள்? மூடிய கட்டமைப்பு எழுதுறதோ பெரிய ஒரு கஷ்டம் இல்லை, திறந்த கட்டமைப்பு உங்களுக்கு கஷ்டம் இல்லை. திறந்த கட்டமைப்புல மூன்றாவது கார்பன்ல மட்டும் OH மாறி வரும். மூன்றாவது கார்பன்ல OH மாறி வரும். சரிதானே? இப்போ குளுக்கோஸ் இயல்புகள் எழுதினமா, குளுக்கோஸ்ன்றது அதுக்கு பேர், இன்னொரு பேர் இருக்குது பிள்ளைகள். என்ன பேருண்டா? குருதி வெள்ளம்.
அப்படியே நம்ம பிளட்ல உள்ள சுகர், பிளட் சுகர், நாங்க சுகர் நீரிழிவு நோய்ந்து படிச்சிருப்போம், சீனி வியாதி இல்லை. அது என்ன, குளுக்கோஸ் குருதியில கூடுனா அதுக்கு பேர் சீனி வருத்தம். எங்கட சமீபாடடைந்த உணவுகள் குளுக்கோஸாகத்தான் அகத்தொறிஞ்சப்படும். அது எங்கட குருதியில இருக்கு. அந்த குளுக்கோஸ் ஒட்சனோட சேர்ந்து உடல்ல தகனம் அடையும். அதுக்கு பேர் தான் சுவாசம். அந்த சுவாசத்தின் மூலம் தான் எங்களுக்கு சக்தி கிடைக்குது, உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அப்ப குளுக்கோஸுக்கு இன்னொரு பேர் என்ன, குருதி வெள்ளம்னு சொல்றது. இந்த அல்பா டி குளுக்கோஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அல்பா பீட்டா ரெண்டுக்குமே தான். டி குளுக்கோஸுக்கு மட்டும், எல் குளுக்கோஸுக்கு இல்லை, டி குளுக்கோஸுக்கு பேர், டி குளுக்கோஸா இருந்தா இந்த டி குளுக்கோஸுக்கு பேர் பிள்ளைகள் டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு ஒரு பேர் இருக்கு. டெக்ஸ்ட்ரோஸ், டெக்ஸ்ட்ரோஸ் என்ற குளுக்கோஸ் தான். டி குளுக்கோஸுக்கு இன்னொரு பேர் டெக்ஸ்ட்ரோஸ். பாருங்க, புதுசா ஒரு கம்பெனி குளுக்கோஸ் என்ற பக்கெட் அதே கலர்ல அந்த நீல கலர் பெட்டியில டெக்ஸ்ட்ரோஸ் என்று பேரடிக்கு ஒரு குளுக்கோஸ் இருக்குது. யாரும் கண்டிருப்பீங்களோ தெரியாது. குளுக்கோன் டி என்ற ஒரு குளுக்கோஸ் பெட்டி வருது, இன்னொரு குளுக்கோஸ் பெட்டி வருது ஸ்போர்ட்ஸ் மீட்ல நீங்க கண்டிருப்பீங்க, டெக்ஸ்ட்ரோஸ் அடிக்கு, டெக்ஸ்ட்ரோஸ். குளுக்கோன் டிக்கு இன்னொரு பேர் என்ன, குளுக்கோஸ் டி குளுக்கோஸுக்கு இன்னொரு பேர் டெக்ஸ்ட்ரோஸ். அப்ப அதையும் எழுதி அடுத்த ஹெடிங் போடுங்க, ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் கவனியபிளே, ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்றது இதுவும் உங்களுக்கு தெரியும், அதே கார்பன் தான். என்ன எண்ணிக்கை பிள்ளை, இதுல மூலக்கூட்டு சூத்திரம் C6H12O6 தான். இது குளுக்கோஸ் கெலக்டோஸ் எல்லாமே ஒரே மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்டிருக்கும். இதெல்லாமே சம பகுதியங்கள்னு பார்த்தேன். இதெல்லாம் ஒரு சம பகுதியங்கள்னு படிக்கிறீங்க. விளங்குதான்னு பாருங்க. இப்ப இதுக்கு இந்த ஃப்ரக்டோஸுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்ப குளுக்கோஸுக்கு குருதி வெல்லம் அப்படின்னு பேர் இருக்கிற மாதிரி ஃப்ரக்டோஸுக்கு பழ வெல்லம், பழங்கள்ல காணப்படுகின்ற வெல்லம் இருக்காங்க. ஃப்ரக்டோஸுக்கு முதலாவது பாயிண்ட் எழுதுங்க பிள்ளைகள், பழ வெல்லம் எனவும் அழைக்கப்படும். பழ வெல்லம் எனவும் அழைக்கப்படும். பழ வெல்லம், ஃப்ரூட் சுகர், பழங்கள்ல காணப்படுகின்ற வெல்லம் பழ வெல்லம். பழ வெல்லம் எனவும் அழைக்கப்படும். முதலாவது பாயிண்ட், ஃப்ரக்டோஸ் C6H12O6 தான் குளுக்கோஸ் அதே மூலக்கூட்டு சூத்திரம். கவனிங்க பிள்ளைகள், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன, பாட்ஷாவுல ரஜினி சொல்ற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கெல்லாம் இன்னொரு பேர் இருக்குது. கெலக்டோஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அப்ப ஃப்ரக்டோஸ்ல பழவெல்லம் இன்னொரு பேர் பழவெல்லம். அப்ப பழங்களில், நன்கு பழுத்த பழங்களில் அதிக அளவு காணப்படும் வெல்லம் என்ன பிள்ளைகள், பழவெல்லம். ஃப்ரக்டோஸ் தான் காணப்படும், பழவெல்லம். அடுத்த பாயிண்ட்ல சொல்லுங்க. அப்ப நன்கு பழுத்த பழங்களில் அதிக அளவில் காணப்படும் வெல்லம் ஃப்ரக்டோஸா. நன்கு பழுத்த பழங்களில், செகண்ட் பாயிண்ட் என்ன, நன்கு பழுத்த பழங்களில் அதிக அளவில் காணப்படும் வெல்லம் ஃப்ரக்டோஸ் ஆகும். கவனிங்க, கிரேப்ஸ் பழத்துல தான் ஃப்ரக்டோஸ் குறைவாக இருக்கு. ஃப்ரக்டோஸ் கிரேப்ஸ்ல மட்டும் எது கூட இருக்குன்ற பிள்ளைகள், குளுக்கோஸ் கூடயா இருக்கு. அதே போல பேரிச்சம்பழத்துலயும் குளுக்கோஸ் கூடயா இருக்கு. கிரேப்ஸ்ல ஃப்ரக்டோஸ் அறவே இருக்காது. ஆனா ஈத்தம்பழத்துல ஃப்ரக்டோஸ் இருக்கும், ஃப்ரக்டோஸ் இருக்கும், குளுக்கோஸ் கொஞ்சம் கூடயா இருக்கு. இப்ப ஏனைய மாம்பழம், பப்பாசி பழம், ஏனைய இனிப்பான பழங்கள் எல்லாத்துலயும் பிள்ளைகள் இருக்கிற வெல்லம் எதுன்னு கேட்டீங்கன்னா பழத்துல அதிக அளவில் ஃப்ரக்டோஸ் இருக்கும். அப்ப குளுக்கோஸ் இருக்காதாண்டா, குளுக்கோஸ் இருக்கும். பழத்துல எல்லாத்துலயும் குளுக்கோஸ் இருக்கும். விளங்கிச்சா? ஏண்டா குளுக்கோஸ் சிறிதளவில் இருக்கும், கூட யார் இருப்பாரு, ஃப்ரக்டோஸ் தான் இருப்பார். அப்ப நன்கு பழுத்த பழங்களில் அதிக அளவில் காணப்படும் வெல்லம் எது பிள்ளைகள், அதாவது ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் மிகவும் குறைவாக உள்ள ஒரு பழம் எதுன்னா கிரேப்ஸ். ஏன்னா கிரேப்ஸ் பழத்துல ஃப்ரக்டோஸ் மிகவும் குறைவாக இருக்கு. இப்ப கவனிய பிள்ளைகள்,
இந்த இயற்கையில உள்ள இனிப்பு சுவையில அதிகூடிய இனிப்பு சுவையுடைய வெல்லம் எதுனா ஃப்ரக்டோஸ் தான். இயற்கை இனிப்பு, இயற்கை வெல்லங்களில் அதிகூடிய இனிப்பு சுவையுடைய வெல்லம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ். இதான் இனிப்பு சுவை கூட. இப்ப செயற்கை வெல்லம் இருக்குதே, உதாரணமா சர்க்கரைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்க்கரை சீனி மாதிரி இருக்கும், ஆனா கல்கண்டு மாதிரி இருக்கும், தூளாக்குனா சீனி மாதிரி இருக்கான். அது எங்களோட உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு வெல்லம் தான். அதிக அளவில் பாவிக்க இயலாது. அரசாங்கம் அனுமதி அளிச்சிருக்கு குறைந்த அளவு. உதாரணமா சோடா, நான் குடிக்கிற குளிர்பானங்கள்ல சர்க்கரைன்னு சேர்த்திருக்கோம். ஏன்னா சீனி சேர்த்தா பிள்ளைகள் அதாவது உற்பத்தி செலவு அதிகமா இருக்கும், கூட விலைக்கு விற்க வேண்டி வரும். அதுக்காக ஒரு தனிய சர்க்கரைன்னு சேர்க்க இயலாது. சீனியோட ஒரு குறிப்பிட்ட அளவு சர்க்கரைன்னு சேர்க்கலாம்னு அரசாங்க அனுமதி இருக்குது. அதை எத்தனை பேர் பின்பற்றுறாங்களோ தெரியாது. அப்ப கவனிங்க. அப்ப குளிர்பானங்கள், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ், பல சோடாக்கள், பல பானங்கள் என பழச்சாறுகள்ல எல்லாம் தனியா சீனி போட்டு இல்லை, இவங்க தயாரிக்கிற யாரு கம்பெனிகள் வாங்குறோம் தானே, ஏன்னா பழச்சாறுகள்ல வாங்கி குடிக்கிறோம் தானே, அவங்க 100% சீனியா போட்டு எங்களுக்கு இனிப்பு சுவையை தாராங்கன்னா இல்லை. செயற்கை சுவையூட்டிகள் இருக்கு இனிப்பு சுவை வழங்கக்கூடிய சர்க்கரை. அப்ப இந்த ஃப்ரக்டோஸ் எல்லாம் இனிப்பு சுவையின் அளவு பார்த்தோம்னா 100க்குள்ளதான் வரும். 100, 120 அப்படித்தான் அந்த அளவீடு இருக்கும், இண்டெக்ஸ். ஆனா சர்க்கரைன்னு பாத்தீங்கன்னா அதன் இனிப்பு சுவை 4000ல இருக்கு. அப்ப பாருங்க, ஃப்ரக்டோஸ் தான் இருக்கிற வெல்லங்கள்ல இயற்கையில உள்ள எல்லாத்துலயும் உள்ள அதிகூடிய இனிப்பு சுவையுடைய வெல்லம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ், பழம் வெல்லம். அப்ப அதை விட இனிப்பு சுவை கூட இருக்குது எது? சர்க்கரைன்னு. அது செயற்கை இனிப்பு. அதே இது பாருங்க 100, 150க்குள்ள இருக்குது இதுல இனிப்பு ரேஷியோ, இனிப்புன்ற அளவீடு. சர்க்கரைன்னு இதோட ஒப்பிட்டா பாருங்க 4000. சர்க்கரையின் இனிப்பு எவ்வளவு ஹார்டுன்னு பாருங்க. ஒரு சொட்டு போட்டாலும் என்ன இனிப்பா இருக்கும். அப்ப கவனிங்க பிள்ளைகள், ஒரு 10 கிராம் சர்க்கரைன்னு போட்டா ஒரு 5 கிலோ சீனி போட தேவையில்லை. ஒரு இடத்துல ஒரு 5 கிலோ சீனி போடன்னு வைங்களேன். சும்மா ஒரு அண்ணளவா சொல்றேன், நிறுத்து பார்த்துட்டு போற வந்து கேட்கக்கூடாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு 10 கிராம் சர்க்கரைன்னு போட்டீங்கன்னா ஒரு 5, 6 கிராம் சீனியை தவிர்க்கலாம். நீங்க உதாரணம் 15 கிலோ சீனி போட்டு தான் 100 லிட்டர் ட்ரிங்க்ஸ் கரைக்கணும்டா, 10 கிலோ சீனியை போட்டுவிட்டு ஒரு 10 கிராம் சர்க்கரைன்னு போட்டு விட்டீங்கன்னா சரி, இனிப்பு வந்துடும். 5 கிலோ சீனியை மிச்சம் பிடிக்கலாம். அப்ப 500 ரூபா மிச்சம் தானே. அப்ப இந்த மாதிரி தான் பிள்ளைகள் கம்பெனிகள் மிச்சம் பிடிக்கிற சர்க்கரைனை போட்டு. அப்ப 10 கிலோ சீனியை மிச்சம் பிடிக்க ஒருத்தன் நினைச்சாண்டா 20 கிராம் சர்க்கரைன்னு அள்ளி போடுவான். நமக்கு தெரியுமா எதை போட்டு ட்ரிங்க்ஸ் வருது, சோடா வருதுன்னு. அப்ப இதுதான் சுகாதாரத்துக்கு கேடுன்னு சொல்றது. விளங்கி ஏன் கேடுன்றதை விளங்கி கொள்ளணும். அப்ப நன்கு பழுத்த பழங்களில் ஃப்ரக்டோஸ் இருக்கும். இயற்கையில் உள்ள வெல்லங்களில் அதிக இனிப்பு சுவையுடைய வெல்லம் ஃப்ரக்டோஸ் ஆகும். விளங்க 3வது பாயிண்ட் இயற்கை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. செயற்கையில இதை விட இனிப்பு சுவை கூடிய வெல்லங்கள் இருக்கு. அப்ப இயற்கையில் உள்ள வெல்லங்களில் எழுதுங்க 3வது பாயிண்ட், இயற்கையில் உள்ள வெல்லங்களில் அதிக இனிப்பு சுவையுடைய வெல்லம் ஃப்ரக்டோஸ் ஆகும். ஃப்ரக்டோஸ் பழ வெல்லம் என அழைக்கப்படும். நன்கு பழுத்த பழங்களில் அதிக அளவில் காணப்படும். இயற்கையில் உள்ள வெல்லங்களில் அதிக இனிப்பு சுவையுடைய வெல்லம் ஃப்ரக்டோஸ் ஆகும். இயற்கையில் உள்ள வெல்லங்களில் அதிக இனிப்பு சுவையுடைய வெல்லம் ஃப்ரக்டோஸ் ஆகும். அதிக இனிப்பு சுவையுடைய வெல்லம், குளுக்கோஸை விட இனிப்பு சுவை கூட யாரு? ஃப்ரக்டோஸ். பழம்டா நல்ல விருப்பம் தானே. பாருங்க, எங்களை பழம்டா எவ்வளவு இனிப்பா இருக்கும் சொல்லுங்க. காரணம் என்ன? அதுல என்ன இருக்குது? அதுல என்ன இருக்குண்டா? ஃப்ரக்டோஸ் இருக்குது. அதுதான் இயற்கையில் உள்ள வெல்லங்கள்ல இனிப்பு சுவை கூடிய வெல்லம். அது நமக்கு இனிக்குது, விருப்பமா இருக்கு பழம். அடுத்தது இயல்பு பாருங்க பிள்ளைகள், இதுவும் ஒரு எளிய வெல்லம் தான். ஒரு தனியத்தானே காணப்படும். அப்ப இதுவும் ஒரு சர்க்கரைட் எல்லாமே எளிய வெல்லம் தான். அப்ப இதுவும் ஒரு எளிய வெல்லமாகும். இது ஒரு எளிய வெல்லமாகும்னு போடும். இது ஒரு எளிய வெல்லமாகும். எளிய வெல்லம்னா எளியன்னு அர்த்தம் என்னத்தை சொல்லுது? தனியே இருக்கிற ஆளதான் எளியன்னு சொல்லுது. இது ஒரு எளிய வெல்லமாகும். இன்னொரு ஆளோட சேர்ந்து இல்லை.
எளிய வெள்ளமா. அடுத்த பாயிண்ட், குளுக்கோஸை நம்ம தாழ்த்தும் வெள்ளம்னு சொன்னோம். ஃப்ரக்டோஸும் ஒரு தாழ்த்தும் வெள்ளம். அப்ப ஃப்ரக்டோஸுக்கு கீழே அடுத்த பாயிண்ட் இல்லைங்க பிள்ளைகள், இது ஒரு தாழ்த்தும் வெள்ளம் ஆகும். தாழ்த்தும் வெள்ளம்டா என்ன நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏன் தாழ்த்தும் வெள்ளம் நாங்க சொல்றது, என்ன ரீசன்றதை உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அதுக்கு இந்த வெள்ளங்கள்ல பரிசோதனைகள் இருக்கு. எப்படி இனம் காண்றது, ஒரு வெள்ளத்தை எப்படி இனம் காண்றது, ஒரு சர்க்கரைகளை இனம் காணுகின்ற பரிசோதனை. பீலிங்கின் சோதனை பொருள், பெனடிக்டின் சோதனை பொருள், 2 சோதனை பொருள் இருக்கு. இப்ப அது படிப்பிக்கும் போது இந்த தாழ்த்தும் வெள்ளங்களை தான் அந்த சோதனை இனங்காட்டும். எந்த வெள்ளங்களை இனங்காட்டும்? பீலிங்கின் சோதனை பொருள், பெனடிக்டின் சோதனை பொருள் ரெண்டுமே தாழ்த்தும் வெள்ளங்களை இனம் காட்டும். அப்ப எங்களுக்கு தெரியணும் எதாவது தாழ்த்தும் வெள்ளம், அதுதான் ரிசல்ட்ஸ் தரும். விளைஞ்ச சொல்றது. அப்ப அந்த பரிசோதனை செய்யும் போது அது எப்படி ரிசல்ட்ஸ் வருது, தாழ்த்தும் வெள்ளங்களை தான் அது இனம் காட்டுதுன்றதுல உங்களுக்கு அந்த தாழ்த்தும் வெள்ளம் என்னன்ற வார்த்தை அங்க வச்சு நான் விளங்கப்பட்டுருவேன். அங்க சொல்லத்தானே வேணும். அப்ப இங்க சொன்னா அது இன்னொருக்க டைம் வேஸ்ட். அப்ப இப்ப எழுதி கொள்ளுங்க, இப்போதைக்கு விளங்கலாட்டி பரவாயில்லை, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு தாழ்த்தும் வெள்ளம் ஆகும். அப்ப இது பீலிங்கின் சோதனை பொருளுக்கும் பெனடிக்டின் சோதனை பொருளுக்கும் இது விடையளிக்கும். குளுக்கோஸும் விடையளிக்கும், தாழ்த்தும் வெள்ளம். ரைட். அப்ப இது ஒரு தாழ்த்தும் வெள்ளமாகும். இது ஒரு தாழ்த்தும் வெள்ளமாகும். தாழ்த்தும் ரைட். அடுத்தது ஃப்ரக்டோஸின் கட்டமைப்பு. அப்ப பாருங்க, முதலாவது திறந்த கட்டமைப்பு. சரிதானே பிள்ளைகள்? அடுத்த ஹெடிங் போடுங்க, ஃப்ரக்டோஸின் கட்டமைப்பு. அதுல முதலாவது திறந்த கட்டமைப்பு எழுத போறோம். குளுக்கோஸுக்கு மாதிரி இதுக்கு மூடிய 2 கட்டமைப்பு இருக்கு. திறந்த கட்டமைப்பு ரைட். அடுத்த இன்னொரு பாயிண்ட் ஒன்று நம்ம குளுக்கோஸ்ல சொன்னோம். குளுக்கோஸ் ஒரு அல்டோஸ் வெல்லம். கொஞ்சம் அதுல ஒரு இடத்துல எழுதி கொள்ளுங்க நம்மளோட பாயிண்ட்ஸ்ல. ஃப்ரக்டோஸ் வந்து கீட்டோஸ் வெல்லமா. இது ஒரு கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லமா. கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம், இதை முக்கியமா எழுதி கொள்ளுங்க. குளுக்கோஸ் அல்டோஸ் வகைக்குரிய வெல்லம், ஃப்ரக்டோஸ் கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம். அப்படின்னா இங்க தொழிற்பாட்டு கூட்டம் கீட்டோன் இருக்கும். குளுக்கோஸ்ல தொழிற்பாட்டு கூட்டம் அல்டிஹைட், ஃப்ரக்டோஸ்ல தொழிற்பாட்டு கூட்டம் யார்? அப்ப கீட்டோன். அதனாலதான் இதுக்கு என்ன வகைக்குள்ள நம்ம சேர்க்கிறோம்? ஃப்ரக்டோஸ் ஒரு கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம் ஆகும். இது ஒரு கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம். அதையும் அந்த பாயிண்ட்ஸ்ல எழுதிட்டு தான் நீங்க கட்டமைப்புன்னு ஹெடிங் போடணும். ஹெடிங் போட்டார்கள் மேல எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி விடுங்க அந்த பாயிண்ட்ஸ்ல, ஏன்னா இடம் இருக்கும் தானே. அப்ப கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம்ன்றது எழுதி. இது ஒரு கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம். கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம். இதுலயும் 6 கார்பன் தான் இருக்க போகுது. அப்ப கட்டமைப்புக்கு நான் வரப்போறேன். அப்ப கவனிய பிள்ளைகள், இது ஒரு கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம் எழுதிட்டு கட்டமைப்பை பாருங்க பிள்ளைகள். இப்ப நான் கட்டமைப்பு கீழ போறேன். ஃப்ரக்டோஸ்ன கட்டமைப்பு முதலாவது திறந்த கட்டமைப்பை கீழ போறேன். பாருங்க பிள்ளைகள், திறந்த கட்டமைப்புல 6 கார்பனை நான் வளமா மாறி 6 இப்படி நேட்டா எழுதுறேன். 1 2 3 4 5 6 6 கார்பனை நீளமா எழுதிருக்கு. இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல உங்களுக்கு தெரியும் கீட்டோன் முதலாவது கார்பன்ல இருக்கலாம். முனைகளில் கீட்டோன் இருக்காது. முனையில இருந்தால் அல்டிஹைட். அப்ப இதுல கவனிங்க, இந்த தொழிற்பாட்டு கூட்டம் கீட்டோன் எங்க இருக்கும்டா பிள்ளைகள்? 2வது கார்பன்ல தான் இருக்கும். கீட்டோன் CO 2 கார்பனுக்கு இடையில கார்பன் இரட்டைப்படை ஒட்சன் வந்தாதான் கீட்டோன். பாருங்க, இங்கேயும் கார்பன் இங்கேயும் கார்பன், 2க்கு நடுவுல இரட்டைப்படை ஒட்சன் வந்தா அது என்ன தொழிற்பாட்டு கூட்டம்? கீட்டோன் தொழிற்பாட்டு கூட்டம். அப்ப இது ஒரு கீட்டோஸ் வெல்லம்ன்றதால 2வது கார்பன்ல கீட்டோன் இருக்கு. அப்ப பாருங்க, இனி முதலாவது கார்பன்லையும் 6வது கார்பன்லையும் CH2OH இருக்க போகுது. பாருங்க, 2லயும் ஒன்றுதான் இருக்கு, CH2OH. அதாவது என்னன்னு வரப்போகுண்டா HOH. இதை நான் CH2 எப்படி எழுதலாம் பாருங்க. முதல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இங்க பாருங்க, HOH. இங்கேயும் என்னன்னு வரப்போகுது? HOH வரப்போகுது. இப்ப முனையில 4 பிணை பிரிக்கணும்டா இங்க பாருங்க, இதுல 3 தானே இருக்கு. 1 2 3. இன்னொன்று ஐதரசனால ஃபில் பண்ணணும். 1 2 3. அப்ப இன்னொன்று யாரால ஃபில் பண்ணணும்? ஐதரசனால. அப்ப அதனால ஒரேடியா நம்ம என்னன்னு எழுதுறோம்? CH2OH
CH2OH. முதலாவது கார்பன்ல ஆறாவது கார்பன்ல யார் இருக்க போறாரு? CH2OH. அப்ப இது முதலாவது கார்பன் பாருங்க, 1 2 3 4 5 6. அவ்வாறு HOH வருது. இது முதலாவது கார்பன், ரெண்டாவது கார்பன். எங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ்ல மூன்றாவது கார்பன்ல மாறி இருக்கும். யார் மாறி இருக்க போறார்? HOH. நாலாவது கார்பன்ல HOH இருக்கு, இங்கேயும் அதே மாதிரி. அஞ்சாவது கார்பன்ல HOH இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி. ரெண்டாவது கார்பன்ல தொழிற்பாட்டு கூட்டம் வருது. முதலாவது கார்பன்ல HOH 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 HOH. மூன்றாவது கார்பன்ல உங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ்ல மாறி இருந்த மாதிரி ஃப்ரக்டோஸ்லயும் மாறி இருக்கு. அப்போ OHH அதுல எல்லாம் மாற்றம் இல்லை, குளுக்கோஸ் மாதிரியே தான். பாருங்க HOH, மூன்றாவதுல OHH, திருப்பி HOH HOH HOH. தொங்கல்ல இன்னொரு பிணைப்புக்காக ஐதரசன், இங்கேயும் இன்னொரு பிணைப்புக்காக ஐதரசன். தொங்கல்ல இந்த இரட்டை பிணைப்பு ஒட்சன் இருக்கேல, இருந்தாலும் அல்டிஹைடா போயிடும். விளைஞ்சா சொல்றது, அப்ப அல்டோஸ் வெல்லம் குளுக்கோஸா போயிடும். அப்ப இதுல நடுவுல தான் கீட்டோன் இருக்கு. அப்ப ரெண்டாவது கார்பன்ல இரட்டை பிணைப்பு ஒட்சன். ரெண்டாவது கார்பன்ல இங்கால ஒன்றும் வராது. கார்பனுக்கு 4 பிணைப்புக்கு மேல கீரையலாது. 1 2, இதுல 2, அப்ப 4 பிணைப்பு வந்துட்டு. இங்க பாருங்க 2 பிணைப்பு, இதுல 1 3, இதுல 1 4. ஒரு கார்பனை சுத்தி 4 சரி. அப்ப இங்கால யாராவது வருவாங்களா? வடிவா விளங்கி கொள்ளுங்க, அங்கால யாரும் வரமாட்டாங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதுதான் அந்த திறந்த கட்டமைப்பு. அப்ப இதை ஷோர்ட்டா 2 H சேர்த்து CH2OH எழுதலாம். எப்படி எழுதலாம்? இது இன்னும் பக்கத்துல ஷோர்ட்டா எழுதி காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். முதலாவது கார்பன்ல என்ன இருக்குது? CH2OH. ரெண்டாவது கார்பன்ல CO. மூன்றாவது கார்பன்ல உங்களுக்கு தெரியும் OHH இருக்கும், பக்கம் மாறி இருக்கும். நான்காவது கார்பன்ல HOH இருக்கும். அஞ்சாவது கார்பன்லையும் HOH இருக்கும். ஆறாவது கார்பன்ல CH2OH இருக்கு. பாருங்க, இதத்தான் அங்கால அப்படி எழுதி இருக்கிறது. 2 H CH2 போட்டிருக்கு. பாருங்க, ரெண்டையும் கீறி காட்டுங்க. திறந்த கட்டமைப்பு கீறி காட்டுங்க. திறந்த கட்டமைப்பை கீறுங்க பிள்ளைகள். 6 கார்பன், மூன்றாவதுல குளுக்கோஸ்ல எப்படி OHH மாறி இருக்குதோ அதே போல இங்கேயும் மாறி இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? முதலாவது கார்பன்ல CH2OH, இது ஆறாவது கார்பன்ல குளுக்கோஸ்லயும் CH2OH தான். முதலாவதுல CHO வர்றது போல இங்க CH2OH. ரெண்டாவது கார்பன்ல HOH இருக்கும் தானே, அந்த இடத்துல கீட்டோன் இருக்கு. குளுக்கோஸ்ல அல்டோஸ் வெல்லம், இது கீட்டோஸ் வெல்லம். ஏன்னா என்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்குது? கீட்டோன் தொழிற்பாட்டு கூட்டம் இருக்குது. கீட்டோன் தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கிறதால இது ஒரு கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம். பாருங்க, கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம். திறந்த கட்டமைப்பை எழுதி காட்டுங்க. 6 கார்பன், ரெண்டாவது கார்பன்ல கீட்டோன் இருக்குது. ரெண்டாவது கார்பன்ல என்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்குது? கீட்டோன். இதை நம்ம வேறையா படிச்சிருக்கிறோம். அல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம், எசுத்தர், ஏமைடு, என்ன அல்கஹால், OH கூட்டம் இருக்குது, அல்கஹால். அப்ப நம்ம கார்போஹைட்ரேட்னா என்னன்னு படிச்சோம்? பல OHகளை கொண்ட அல்டிஹைட் அல்லது கீட்டோன் தொழிற்பாட்டு கூட்டத்தை உடைய சேர்வைகள் தான் கார்போஹைட்ரேட்னு படிச்சோம். கார்போஹைட்ரேட்னா யாருன்னு படிச்சோம்? பல OH கூட்டங்களை கொண்ட அல்டிஹைட் அல்லது கீட்டோனை உடைய சேர்வைகளை கார்போஹைட்ரேட்டுகள்னு படிச்சோம். ஒன்றில் அல்டிஹைட் இருக்கும், இல்லாட்டி கீட்டோன் இருக்கு. அப்ப குளுக்கோஸ் ஒரு அல்டிஹைட்டை கொண்ட ஒரு கார்போஹைட்ரேட், அல்டோஸ். ஃப்ரக்டோஸ்ல யார் இருப்பாரு? கீட்டோன் இருக்கு. ஆகவே ஃப்ரக்டோஸை நம்ம என்ன வகைக்குரிய வெல்லம்னு சொல்லுவோம்? கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லம். கேள்வி இருக்குது, விளையாடிட்டு இருக்க கூடாது பிள்ளைகள், இதெல்லாம் பாடமாக்கணும். பின்வருவனவற்றுள் எது கீட்டோஸ் வகைக்குரிய வெல்லமாகும்? அப்படி கேள்வி போடுவாங்க. எது கீட்டோஸ், எது அல்டோஸ்? ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இது இந்த கட்டமைப்பை தந்துட்டு இது அல்டோஸா கீட்டோஸா, இதை இனங்காண்க. ஏன்னா அவங்களோட சீனியர் 4th டேர்ம்ல சீனியர் பிள்ளைகளுக்கு வந்த கேள்வி இருக்குது, ஸ்ட்ரக்சர் கேள்விகள், எஸ்ஏ கேள்வி எல்லாம் இருக்குது. எழுதியாச்சா திறந்த கட்டமைப்பு? அடுத்த மூடிய கட்டமைப்பை பார்ப்போம். கவனிங்க, அந்த மூடிய கட்டமைப்புல பிள்ளைகள் கவனிங்க, அதே மாதிரி தான் அங்க முதலாவது கார்பன்ல தொழிற்பாட்டு கூட்டம் இருந்ததால 1 5 இணைஞ்சிக்குது.
இங்க பிள்ளைகள் இந்த ஐதரசனை கலட்டி விட்டா அது போய் இங்க ஓஎச்சா மாறி இந்த ஒட்சனோட சேர்ந்து ஓஎச்சா மாறும் இந்த ஐதரசன். இங்க ரெண்டும் அஞ்சுமா இணைய போகுது, ரெண்டும் அஞ்சு. பாருங்க இந்த பின்பக்கத்தால இப்படி இணைய போகுது, திரும்பித்தான் இணைய போகுது. நான் இப்படி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஓஎச்சை நான் இப்ப இங்கால கீழே போறேன், ஓஎச் இங்கால வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த ஒட்சனோட இந்த கார்பன் ஒட்சன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிணைப்பு உருவானா பாருங்க வளையத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? கார்பன் 1 2 3 4 கார்பனும் ஒரு ஒட்சன், மொத்தம் 5 பேர். குளுக்கோஸ்ல 6 பேர் இருந்தாங்க. குளுக்கோஸ்ல முதலாவதுல தொடங்கினதால 6 பேர். இங்க ரெண்டாவதுல தொடங்கினா இங்க பாருங்க ஒரு ஆள் இங்க மேலேயே விடுபடுறார், ஒரு ஆள் கீழே விடுபடுறார். 2 பேர் வளையத்துக்கு வெளியில இருக்கிறாங்க. பாருங்க CH2OH இப்ப இடத்துல குறிச்சி காட்டுற இந்த 5வது கார்பன் ஐதரசன் இதோட போய் சேரப்போகுது. திருப்பி இந்த மூணாவது கார்பனோட இந்த ஒட்சன் இணைய போகுது. இணைஞ்சா இவ்வளவுதான் வளையம் பிள்ளை. இங்க பாருங்க இவ்வளவுதான் வளையம். அப்ப இங்க பாருங்க வளையத்துக்கு மேல ஒரு CH2 ஒரு கார்பன் வருது CH2OH, வெளியில கீழே ஒரு CH2OH. வளையத்துக்குள்ள 1 2 3 4 கார்பன் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அப்ப இது ஐங்கோண ரிங் வளையம். அப்ப கவனிங்க பிள்ளை, ஃப்ரக்டோஸ் வளைய கட்டமைப்புல அறுகோணம் வராது, ஐங்கோணம் வரும். அப்ப நீங்க ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு தந்து இது ஃப்ரக்டோஸா குளுக்கோஸான்னு கேட்டா நீங்க என்னத்தை பார்க்கணும்? 5 இருக்கா 6 இருக்கா, ஐங்கோணமா அறுகோண வளையமா? ஐங்கோண வளையம்டா அது யார் பிள்ளைகள்? ஐங்கோண வளையம்டா அது யாரு? அப்ப உங்களுக்கு விளங்கும். இங்க பாருங்க அது ஃப்ரக்டோஸ், ரெண்டு பக்கமும் CH2OH இருக்கணும். அப்ப இப்ப இதைதான் இப்படித்தான் இணைய போகுது. இணையிற முறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. கவனிங்க, குளுக்கோஸ்ல பிள்ளைகள் முதலாவது கார்பன்ல CHO கூட்டம் இருக்கும், முதலாவது 5வது இணைஞ்சா நடுவுல 5 கார்பன் வரும். இந்த ஒட்சனோட சேர்த்து 6 அறுகோண வடிவம் தீர்ணும். குளுக்கோஸ்ல என்ன வடிவம் பார்த்தோம்? அறுகோண வடிவம். இங்க ஃப்ரக்டோஸ்ல 2வது கார்பன்ல தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கிறதால 5வது கார்பனோட 2வது இணையும் போது நடுவுல 4 பேர் வராங்க, ஒரு ஒட்சன் 5 பேர். அப்ப ஐங்கோண வளையமா இருக்கு. முதல் நான் அந்த கட்டமைப்பை கீறுறேன், பிறகு நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. பாருங்க பிள்ளைகள், வளைய கட்டமைப்பை பாருங்க எப்படி கீறுறா பிள்ளைகள். இங்க பாருங்க ஒட்சிசன் 2 சைட்லயும் 2 கார்பன் இருக்க போகுது. இப்படி ஒரு ஐங்கோண கட்டமைப்பா வரப்போகுது. ஃப்ரக்டோஸ் எப்படி வரப்போகுது பிள்ளைகள்? ஒரு ஐங்கோண கட்டமைப்பா வரப்போகுது. பாருங்க இது ஒரு ஐங்கோணம். புனைஞ்சா சொல்றது இது ஒரு ஐங்கோண கட்டமைப்பு. இப்படி ஒரு ஐங்கோண கட்டமைப்புல இங்க பாருங்க இது வந்து இது வந்து எத்தனாவது கார்பன் பிள்ளைகள்? 2வது கார்பன். இது எத்தனாவது கார்பன்? 2வது கார்பன்ல தான் கீட்டோன் இருக்கு. விளைஞ்சா சொல்றது 2வது கார்பன்ல கீட்டோன் இருக்கு. அடுத்த கவனிங்க பிள்ளைகள், அது இணையுது ஒட்சனோட. இங்க இருக்கிற கார்பன் அப்ப 5வது கார்பன். அந்த 5வது கார்பன்ல ஒரு என்ன இருக்குது பிள்ளைகள்? 6வது கார்பன் இருக்கு. 5வது கார்பன்ல ஒரு ஆள் இருப்பார், அவர் 6வது கார்பன். 5வது கார்பனோட 6வது கார்பன் இணைஞ்சிருக்கு. முதலாவது கார்பன்லையும் பிள்ளைகள் யார் இருப்பார்டா? அதான் அந்த 2வது கார்பனோட முதலாவது கார்பன் இணைஞ்சிருக்கு. அப்ப இந்த வளையத்துக்கு வெளியில 2 CH2OH கூட்டம் இருக்கிறது. இங்க 2வது கார்பன்ல இருந்த கீட்டோன் OH மாறும், சரிதானே? அப்ப இதுல இங்க பாருங்க, இதுல வளமா மாறும். இப்ப இதுல நான் திறந்த கட்டமைப்பை கீறி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். பாருங்க பிள்ளைகள், CH2OH இதுல C டபுள் பாண்டோ 3வது கார்பன்ல உங்களுக்கு OH Hன்னு இருக்க போகுது, மாறி இருக்கும் பக்கம் OH. 4வது கார்பன்ல HOH, 5வது கார்பன்ல HOH, 1 2 3 4 5. 6வது கார்பன்ல மறுபடியும் CH2OH. அப்ப பாருங்க 2வது கார்பன் 5வதோட இணையுது. இது 3வது, இது 4வது.
இங்க பாருங்க, ரெண்டாவதோட 3 இருக்கு, 4 இருக்கு, 5. அஞ்சாவதும் ரெண்டாவது நடுவுல ஒட்சனோட இணைகிறாங்க. அஞ்சாவதும் ரெண்டாவதும் ஒட்சனோட இணைகிறாங்க. இந்த ஐதரசன் போய் இந்த ஒட்சன்ல உள்ள ஓஹெச்சா மாறி மாறினத்துக்கு பிறகு இங்க பாருங்க, இவர் தான் இணைகிறார். இந்த ரெண்டாவது கார்பன்ல ஒட்சன் இணையுது, அதோட அஞ்சாவது கார்பன் இருக்கு. ரெண்டாவது கார்பன்ல ஒட்சன் இணையுது, அதோட அஞ்சாவது கார்பன் இருக்கு. அஞ்சாவது கார்பன்ல பாருங்க CH2OH இருக்கு. அஞ்சாவது கார்பன்ல CH2OH, ஆறாவது கார்பன் இணைஞ்சிருக்கு. அஞ்சாவதுல ஆறாவது இணைஞ்சிருக்கு. ரெண்டாவதுல மூணாவது கார்பன் இணைஞ்சிருக்கு. ரெண்டாவதுல மூணாவது கார்பன் இணைஞ்சிருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 கார்பன் C6 H12O6 வரணும். ஒட்சன் 6 வரணும் கட்டமைப்புல. அப்ப கவனிய பிள்ளைகள், மூன்றாவதுல உள்ளது OHH. அப்ப OH இடது பக்கம் இருந்தா மேலக்கிறோம் OHH. நாலாவதுல இடது பக்கம் உள்ள மேல போகணும், அது HOH. அஞ்சாவதுல ஒரு பக்கம் ஒட்சிசன் மற்ற பக்கம் ஐதரசன் இருக்கு. ஒரு பக்கம் ஒட்சிசன் மற்ற பக்கம் ஐதரசன். அஞ்சாவது கார்பனோட கீழ்ப்பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் ஒட்சன் அஞ்சாவது கார்பன்ல, ஒரு பக்கம் ஐதரசன். ஒட்சிசன் ஒரு பக்கம் ஐதரசன், மற்ற பக்கம் ஆறாவது கார்பன் CH2OH. ஒட்சிசன் ஐதரசன் ஆறாவது கார்பன். பாருங்க, இதான் அஞ்சாவதுல இணைஞ்சிருக்கு ஒட்சிசன் ஐதரசன் ஆறாவது கார்பன். இதுதான் பிள்ளைகள் வளைய கட்டமைப்பு. கவனிங்க, உங்களுக்கு தெரியும் OH கீழே இருந்தா அதை நாங்க அல்பான்னு சொல்லுவோம். இது டி ஃப்ரக்டோஸ் தான். ஆகவே இதுக்கு பேர் அல்பா டி ஃப்ரக்டோஸ். பாருங்க பிள்ளை, அல்பா டி ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்ல போறோம். ஏன்? OH கீழே இருக்கு. OH கீழே இருந்தா அல்பா, OH மேலே இருந்தா பீட்டா. பீட்டாண்டா பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லித்தந்தான், பீட்டாண்ட காலில் ஐதரசன் எழுதலாம். இங்க இந்த ஐதரசனை பார்க்கணும், இது ஒட்சன் தானே. இங்க CH2ல உள்ள ஐதரசனை ஞாபகம் வச்சுக்கண்டா, ஐதரசன் கீழே வந்து அது பீட்டா டி ஃப்ரக்டோஸ். OH மேல போனா, OH மேல போன பிள்ளைகள் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். இப்ப பீட்டா டி ஃப்ரக்டோஸை கீறுவோம். இங்க பாருங்க, பீட்டா டி ஃப்ரக்டோஸை கீறக்குள்ள ஐங்கோணம், இதுல ஒட்சிசன். இனி இங்க பாருங்க, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. பாருங்க, கீற முறை ஐங்கோண வளையம். ஐங்கோண வளையத்துல இப்படி கோடுகள். முதலாவது கார்பன் CH2OH. இது பக்கம் மாறி இருக்கணுமே. பீட்டா கீறதுக்கு CH2OH கீழே வரும். பீட்டாண்டா CH2OH எங்க வரப்போகுது? கீழே. இது கீழே வந்தா பீட்டா, OH மேல போய், OH மேல போய் ரெண்டாவது கார்பன்ல பிள்ளை CH2OH கீழே வந்தா அது யாரு? பீட்டா. இனி மிச்சம் எல்லாம் வளமா மாதிரி தான் இருக்கு. மிச்சாக்கள் எல்லாம் பாருங்க பிள்ளைகள், வளமா மாதிரி. அப்ப இது HOH. மூன்றாவது கார்பன் OHH. மூன்றாவது கார்பன் OHH. நாலாவது கார்பன் HOH. அஞ்சாவதுல அது மாற்றம் இல்லை, CH2OH. அஞ்சாவது மாறாது, CH2OH. ரெண்டாவது கார்பன்ல OH மேலே இருந்தா பீட்டா. அப்ப இங்க பாருங்க, CH2 ஞாபகம், ஐதரசன் கீழே இருக்கு. ஐதரசன் கீழே இருந்தா பீட்டா தானே. பீட்டாண்ட காலில் ஐதரசன் எழுதலாம். அப்ப இங்க CH2ல உள்ள ஐதரசன் கீழே இருந்தா பீட்டா, OH மேலே இருந்தா பீட்டா டி ஃப்ரக்டோஸ். வளைய கட்டமைப்புல ரெண்டு இருக்குது, அல்பா டி ஃப்ரக்டோஸ் ஒன்று இருக்குது, பீட்டா டி ஃப்ரக்டோஸ் ஒன்று இருக்கு. பாருங்க, ரெண்டு கார்பன் வெளியில நின்று 5 கார்பன், இந்த ஐங்கோண வடிவம் உள்ள ஒரு வளைய சேர்வதான் ஃப்ரக்டோஸ். அதுல OH கீழே இருந்தா அல்பா டி ஃப்ரக்டோஸ், OH மேலே இருந்தா பீட்டா டி ஃப்ரக்டோஸ். OH மேலே இருந்தா என்ன ஃப்ரக்டோஸ்? பீட்டா டி ஃப்ரக்டோஸ். அப்படியா கவனிச்சு பாருங்க. அஞ்சாவது ரெண்டாவது இடையுது. அப்ப முதலாவதும் ஆறாவதும் வெளியில போகுது. முதலாவதும் ஆறாவதும் வளையத்துக்கு வெளியே. விளங்கியா சொல்றேன்? முதலாவதும் ஆறாவதும் வளையத்துக்கு வெளியில போகுது.
அப்ப இங்க குளுக்கோஸ்ல அறுகோணம் கீரணம், குளுக்கோஸ்ல எப்படி கீரணம், இப்படி அறுகோணம் கீரணம். இது குளுக்கோஸ். இவ்விடத்துல ஒட்சன் இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் இப்படி கீரணம் கோடு. இதானே குளுக்கோஸ் அறுகோண மூலம். ஃப்ரக்டோஸுக்கு எப்படி கீற போறோம், ஐங்கோண மூலம். ஃப்ரக்டோஸ் எப்படி கீறவும், ஐங்கோணம். ஐங்கோணத்துக்கு இதுல எல்லாத்துக்கும் இப்படி கோடு கீற போறோம். இவ்விடத்துல ஒட்சன் கோடு, இதே மாதிரி கோடு. இதுலயும் பாருங்க CH2OH மேலே இருந்தா OH கீழே இருக்கு. அப்ப இது அல்பா. ஆறாவதுல எப்படியும் CH2OH வரும், இதுல H. மூன்றாவது இல்லை, இது ரெண்டு தானே. மூன்றாவதுல OHH மாறி இருக்கு, நான்காவதுல HOH இருக்கு. உங்களுக்கு தெரியும் மூன்றாவதுல தான் மாறி இருக்கு, மூன்றாவதுல மாறி இருக்கு. மூன்றாவது கார்பன்ல OHம் Hம் இடம் மாறி இருக்கு, குளுக்கோஸ்லயும் இடம் மாறி இருக்கு. இங்க இதான் மூன்றாவது கார்பன், இது நான்காவது, இது அஞ்சாவது கார்பன். இங்க பாருங்க, மூன்றாவது, நான்காவது, அஞ்சாவது, இது ஆறாவது, இது முதலாவது கார்பன். அல்பா பீட்டா. கொஞ்சம் கீறி பழகுனீங்கன்னா வந்துடும் பிள்ளைகள், பெரிய கஷ்டம் இல்லை. கீறி பழகுங்க, திரும்ப திரும்ப கீறி பழகுனா சரி. ஒரே முறையில பாடம் இலகுவா இருக்குமா? கொஞ்சம் படிச்சு கேள்விகள் செய்யும் போது லேசா போயிடும். கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா இலகுவா வந்துடும். பிள்ளைங்க சொல்ற ஒரு தரத்திலேயே பாடம் இலகுவா இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும். கொஞ்சம் திரும்ப திரும்ப கேள்விப்படணும், திரும்ப திரும்ப இதை கீறி பழகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், பாடமாக்கணும், வித்தியாசங்களை பார்க்கணும். பிள்ளைங்க இதெல்லாம் கீரை சொல்லி உங்களுக்கு வரும், கேள்விகள் வரும், இந்த கட்டமைப்புகளை கீறுங்கன்னு வரும். பிள்ளைங்க அதான் இந்த பாடம் கொஞ்சம் பொறுமையா படிக்க வேண்டிய பாடம், பொறுமையாக படிக்கணும். இதுல கேள்விகள் செய்ய இருக்கு. ஹெடிங் போடுங்க பிள்ளைகள், கீறி முடிச்சாக்கள் ஹெடிங் போடுங்க, கெலக்டோஸ் போடுங்க. அடுத்த ஹெடிங் போடுங்க கெலக்டோஸ். கெலக்டோஸ்னு ஹெடிங் போடுங்க. கெலக்டோஸ் பிள்ளைகள் திருப்பி இப்போ இன்னொரு 2 நிமிஷத்துல இது க்ளோஸ் ஆகும், திருப்பி இணைங்க. இந்த கெலக்டோஸையும் படிச்சுட்டு நாங்கள் கிளாஸை முடிப்போம். அப்போ அந்த ஒரு சர்க்கரைட்ல பாடம் முடிஞ்சிடும், மொனோசர்க்கரைட்ல பாடம். அப்போ கவனிங்க பிள்ளைகள், கெலக்டோஸ்ன்னு போடுங்க. அதில் மூலக்கூட்டு சூத்திரமும் C6H12O6 தான். கெலக்டோஸ்ன மூலக்கூட்டு சூத்திரமும் C6H12O6. கவனிங்க பிள்ளை, உங்களோட கைட் புக்ல, டீச்சர்ஸ் கைட்ல குளுக்கோஸ்ன கட்டமைப்புல அந்த OHH போடுறது பிள்ளையா போட்டிருக்கிறாங்க. அது திருத்தி கொள்ளுங்க கைட்ல, நம்மளோட நோட்ஸ்ல உள்ள மாதிரி திருத்தி கொள்ளுங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு நம்மளோட நோட்ஸை திருத்தி விடுறே இல்லை, கைட்ல அப்படி போட்டிருக்கிறதுன்னு சொல்லி போட்டு நோட்ஸை திருத்திடாங்க, நோட்ஸ்ல உள்ள மாதிரி கைடை திருத்துங்க. கைட்லாம் பிள்ளையா போட்டிருக்கலாம். இப்ப இது என்ன பிள்ளைகள், கெலக்டோஸ் C6H12O6 தான் இருக்க போகுது கெலக்டோஸ். இதுக்கு பேர் பிள்ளைகள் பால் வெல்லம். பாருங்க, முதலாவது குருதி வெல்லம், குளுக்கோஸுக்கு குருதி வெல்லம்னு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், ஃப்ரக்டோஸுக்கு பழ வெல்லம்னு பேர் வச்சிருக்கிறோம். கெலக்டோஸ் பிள்ளைகள் பாலில் காணப்படுகின்ற வெல்லம், பால் வெல்லம். அப்ப கெலக்டோஸுக்கு எழுதுங்க பிள்ளைகள், முதலாவது இது பால் வெல்லம் எனவும் அழைக்கப்படும். பால் வெல்லம், பால் வெல்லம் எனவும் அழைக்கப்படும். கெலக்டோஸ் போடுங்க, பால் வெல்லம் எனவும் அழைக்கப்படும். பால் வெல்லம், பால் வெல்லம் எனவும் அழைக்கப்படும். கவனிங்க, பால் இனிப்பு சுவை இல்லை, பாலுக்கு இனிப்பு இல்லை. பாலுக்கு நம்ம சீனி போட்டு குடிக்கிறோம்,
பாலுக்கு இனிப்பு சுவை உள்ள, ஆனா கெலக்டோஸுக்கு இனிப்பு சுவை இருக்கு. சிறிதள பெரிய இனிப்பு சுவை இல்லை, ஆனா கெலக்டோஸுக்கு இனிப்பு சுவை இருக்கு. எதுக்கு இனிப்பு இல்லை பிள்ளை? பாலுக்கு இனிப்பு இல்லை. பால் லெக்டோஸ் அது இரு சர்க்கரை, ஒரு சர்க்கரை இல்லை. அதுல உருவாக்கத்துல கெலக்டோஸ் தேவைப்படுது. கெலக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்துதான் லெக்டோஸை உருவாக்கும். கெலக்டோஸ் குளுக்கோஸ், குளுக்கோஸும் கெலக்டோஸும் சேர்ந்து லக்டோஸ் பாலை உருவாக்குது. அப்ப பால் இனிக்காது, ஆனா எது இனிக்கும்? கெலக்டோஸ் லேசான இனிப்பு சுவை இருக்கு. அப்ப இனிப்பு சுவையுடைய என்று போடுங்க, இனிப்பு சுவையுடையது. இப்ப நம்ம படிச்ச மூன்றுமே இனிப்பு சுவை இருக்குது, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ். இப்ப இனிப்பு சுவையுடையது. இது ஒரு அல்டோஸ் வாய்க்குரிய வெள்ளமாம். அடுத்த பாயிண்ட் எழுங்க பிள்ளை. அடுத்த பாயிண்ட் எழுங்க. இது ஒரு அப்ப அல்டோஸ் என்ற அல்டிஹைட் தொழிற்பாட்டு கூட்டத்தை கொண்டிருக்கும். இது ஒரு அல்டோஸ் வகைக்குரிய வெள்ளமா, அல்டோஸ் வகைக்குரிய வெள்ளமா. இது ஒரு அல்டோஸ் வகைக்குரிய வெள்ளமா. எழுதுங்க, கெலக்டோஸ் ஒரு அல்டோஸ் வெள்ளம். இது ஒரு அல்டோஸ் வகைக்குரிய வெள்ளமாகும். அல்டோஸ் வகைக்குரிய வெள்ளமா. ரைட். இதுவும் ஒரு தாழ்த்தும் வெள்ளம். இதுவும் ஒரு தாழ்த்தும் வெள்ளம். அடுத்த பாயிண்ட் எழுங்க, தாழ்த்தும் வெள்ளம். அப்ப பெனடிக்டின் சோதனை பொருள் ஃபீலிங்கின் சோதனை பொருளுக்கு விட தரும். ஆன்சர் பண்ணு. இதுவும் ஒரு தாழ்த்தும் வெள்ளமா. அடுத்தது இது ஒரு எளிய வெள்ளம். இது ஒரு எளிய வெள்ளமா. இது ஒரு எளிய வெள்ளம். எளிய வெள்ளம் தனியே இருக்கு. எளிய வெள்ளம் என்ன பிள்ளை? தனியே இருக்கு. இனி ஃப்ரக்டோஸின் திறந்த கட்டமைப்பு பெஸ்ட்டுக்கு. ஃப்ரக்டோஸின் கட்டமைப்பு முதலாவது திறந்த கட்டமைப்பு. ஃப்ரக்டோஸின் திறந்த கட்டமைப்பு ஹெடிங் போடுங்க பிள்ளைகள். ஃப்ரக்டோஸின் திறந்த கட்டமைப்பு. ஃப்ரக்டோஸ் இல்ல, சாரி, கெலக்டோஸா. கெலக்டோஸின் திறந்த கட்டமைப்பு சொன்ன மாதிரி ஹெடிங்க போட்டு இல்லை. ஃப்ரக்டோஸின் கெலக்டோஸின் திறந்த கட்டமைப்பு. கெலக்டோஸ் கெலக்டோஸின் திறந்த கட்டமைப்பு. பால் வெள்ளம் கெலக்டோஸ் திறந்த கட்டமைப்பு. பாருங்க பிள்ளைகள், 6 கார்பன், 6 கார்பன் கீறிக்கிறேன். 1 2 3 4 5 6. இங்கால நான் குளுக்கோஸை கீறேன். குளுக்கோஸோட ஒப்பிட்டு கீறுவோம். 3 4 5 4 5 6. 1 2 3 4 5 6. குளுக்கோஸ், இது குளுக்கோஸ், குளுக்கோஸ் கீறப்போறேன். இது கெலக்டோஸ். குளுக்கோஸோட ஒப்பிட்டு கீற போறேன். குளுக்கோஸும் அல்டோஸ் வெள்ளம். ஆகவே அல்டிஹைட்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், குளுக்கோஸ், குளுக்கோஸ் அல்டோஸ் வெள்ளம்னா அல்டிஹைட்னா அது முனையில தான் இருக்கு. அல்டிஹைட் தொழிற்பாட்டு கூட்டம் CHO இருக்கும். அப்ப இங்கேயும் CHO முதலாவது கார்பன்ல இருக்கு. CHO பாரு, அல்டோஸ் தானே. கெலக்டோஸும் அல்டோஸ் வெள்ளம். குளுக்கோஸ்ல மாதிரி 2வது கார்பன்ல HOH, இங்கேயும் அதே போல HOH. குளுக்கோஸ் மாதிரியான கட்டமைப்பு தான் கெலக்டோஸுக்கு. 3வது கார்பன்ல உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸ்ல OH இடம் மாறி வரும். OHH, OHH. இங்கேயும் அதே போல OHH என்று இடம் மாறியே தான் வரும். ஆனால் இதுவரைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. குளுக்கோஸுக்கும் கெலக்டோஸுக்கும் இதுவரைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பாருங்க, இது முதலாம் கார்பன், 2ஆம் 3வது 4வது 5வது 6வது. 1 2 3 4 5 6. பாருங்க பிள்ளைகள், குளுக்கோஸுக்கும் கெலக்டோஸுக்கும் இதுவரைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதே போல 4வது மட்டும் நான் விடுறேன், அதுதான் வேறுபாடு. ஒரே ஒரு வேறுபாடு 4வது கார்பன்ல மட்டும்தான் இருக்கு. பாருங்க, 5வது கார்பன்ல உங்களுக்கு தெரியும், இதுல HOH இருக்கு, இதுலயும் HOH,
6வது கார்பன் பூர்த்திக்காக இன்னொரு H இருக்கு. அதே போல கெலக்டோஸ்லயும் HOH இருக்கும், HOH இருக்கும், பூர்த்தி 4 பிணைப்பு பூர்த்தி ஆகுது ஒரு H, CH2OH CH2OH 6வது கார்பன் குளுக்கோஸ் மாதிரியே தான். அப்ப பாருங்க இவ்வளவும் குளுக்கோஸுக்கும் கெலக்டோஸுக்கும் சேம், கஷ்டமே இல்லை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள. கெலக்டோஸ்ல கட்டமைப்பு உங்களுக்கு ஈஸி பிள்ளைகள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு வேறுபாடு பாருங்க, 4வது கார்பன்ல குளுக்கோஸ்ல எப்படி இருக்கும் பிள்ளைகள், 3ஆவதுல மட்டும்தானே குளுக்கோஸ்ல மாறி இருக்கும். குளுக்கோஸ்ல 4வது கார்பன் HOH இருக்கும். கெலக்டோஸ்ல 4வது கார்பன் பக்கம் மாறி இருக்கும். பாருங்க OH இருந்தா அது கெலக்டோஸ். அப்ப குளுக்கோஸை விட ஒரே ஒரு வேறுபாடு தான் கெலக்டோஸுக்கு. ஈஸி தானே, குளுக்கோஸ் தெரிஞ்சா கெலக்டோஸ் ஈஸி. குளுக்கோஸை விட ஒரே ஒரு வேறுபாடு, 4வது கார்பன்ல மட்டும் Hம் OHம் பக்கம் மாறி இருக்கும். HOH வந்தா குளுக்கோஸ் விளங்கிச்சா, OH வந்தா அது கெலக்டோஸ், OH வந்தா கெலக்டோஸ். பாருங்க இது ஒன்றுதான் வேறுபாடு. அப்ப ரெண்டையும் கீறி வேறுபாட்டை வடிவ வேற கலர் பேனையால போடுங்க, எல்லாமே சேம், எல்லாம் 4வது கார்பன்ல HOH வந்த குளுக்கோஸ், OH வந்த கெலக்டோஸ், OH வந்த கெலக்டோஸ். 4வது கார்பன்ல Hம் OHம் பக்கம் மாறினா ஆள் மாறி. ரைட், குயிக்கா எழுதி முடிங்க. இப்ப 4 நிமிஷம் கூடிட்டுது, இன்னொரு 6 நிமிஷத்துல முடிக்கணும். இனி கவனிய பிள்ளைகள், மூடிய கட்டமைப்பும் பலம மாதிரி 2 அல்பா பீட்டா. இதுல டி கெலக்டோஸ் மட்டும்தான் இருக்கு, எல் கெலக்டோஸ் எங்கட சிலபஸ்ல இல்ல, டி கெலக்டோஸ் மட்டும்தான் விளங்கிக்க. அப்ப டெக்ஸ்டோ ரொட்டேட்டரின்ற ஒரு கெலக்டோஸ் தான் இருக்க போ, வலஞ்சொலியாக ஒளிய திருப்புறது. அந்த ஒளிய திருப்புறதெல்லாம் எங்கட சிலபஸ்ல கிடையாது. ஏன் டீன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டி கெலக்டோஸ் தான் நாங்க படிக்கிறோம். எல் கெலக்டோஸ்னு ஒன்று இருக்குது, அது எங்களுக்கு தேவையில்லை. அவ்வளவு கெலக்டோஸ் டி எல்லாம் 2 வகையா பிரிப்போம். டில 2 இருக்கும், அல்பா பீட்டா. அப்ப அதே போல இப்ப கவனிய பிள்ளைகள், இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், மூடிய கட்டமைப்பு கீற போறோம். பாருங்க பிள்ளைகள், வளமா மாறித்தான் இங்க பாருங்க குளுக்கோஸ்ல எப்படி இருக்குதோ அதே போல. அப்ப குளுக்கோஸ்ல உள்ள 4வது கார்பன் தான் இங்க மாறப்போகுது, வேற எல்லாம் சேம் தானே. அப்ப நான் நேரடியா பாருங்க குளுக்கோஸை கீறேன். குளுக்கோஸ்னா உங்களுக்கு தெரியும் அறுகோண வடிவம். குளுக்கோஸ்னா அறுகோணம். அறுகோணத்துல இந்த இவ்விடத்துல ஒட்சன்றிக்க போகுது. இது 1வது கார்பன், 2வது கார்பன், 3வது கார்பன், 4வது கார்பன், 5வது கார்பன். 5வது கார்பன்ல CH2OH இருக்கு. குளுக்கோஸா இருந்தா பாருங்க பிள்ளைகள், 1வது கார்பன்ல HOH இருக்கு. 2வது கார்பன் எப்படி இருக்கும், அதுவும் HOH தான் இருக்கு. இங்கேயும் அதே தானே, HOH. 3வது கார்பன் OHH. அப்போ OH இடது பக்கம் உள்ளது மேல போகும், OH. இதுவரைக்கும் குளுக்கோஸுக்கும் கெலக்டோஸுக்கும் வேறுபாடு இல்லை. ஒரே ஒரு வேறுபாடு பாருங்க, 1வது கார்பன், 2வது கார்பன், 3வது கார்பன், 4வது கார்பன். 4வது கார்பன்ல தான் OH இடது பக்கம் இருக்கு, இடது பக்கம் இருந்தா மேல போகும் OHH. இதே கட்டமைப்புல குளுக்கோஸ்னா நம்ம எப்படி கீறிப்போம், H மேல OH கீழே. இங்க சுழற்சி அடைய போற 4வது கார்பன் பாருங்க, 4வது கார்பன்ல மாறி இருக்குது, OH மேல H கீழே. விளங்காண்டு பாருங்க. ரைட், இதுல பாருங்க 5வது கார்பன்ல O தான் என்ன போயிட்டுது, அங்க போயிட்டுது, H ஒன்று இருக்கு. பாருங்க எல்லாமே சேம், குளுக்கோஸ் மாதிரியே தான் எழுத போறோம். OH மேல H கீழே இருந்தா கெலக்டோஸ், இந்த OH கீழே போட்டு H மேல போட்டோம்னா குளுக்கோஸ். பாருங்க OH கீழே இருக்குது, H மேல இருக்கு, அப்ப இது அல்பா. OH கீழே இருக்குது, H மேல இருந்தா அல்பா டி, இது கெலக்டோஸ், அல்பா டி கெலக்டோஸ். அப்ப பீட்டா டி கெலக்டோஸ் எப்படி இருக்கும் பிள்ளைகள் கவனிங்க. பீட்டா டி கெலக்டோஸ் வடிவா யோசிச்சு பாருங்க, இந்த OH மேல போய் H கீழே வரணும், இது அப்படியே இருக்கணும்.
ஏன்னா இது மேல இருந்தா தான் கெலக்டோஸ், இது கீழே வந்துச்சுன்னா குளுக்கோஸா மாறிடும். 4வது கார்பன் மாற இயலாது. 4வது கார்பன்ல OH கீழே வந்து அது யாரு? குளுக்கோஸ். 4வது கார்பன்ல OH இந்த பக்கம் வந்துச்சுன்னா வலது பக்கம் குளுக்கோஸா போயிடும். அப்ப இவரை மாத்தினா சேர்வை குளுக்கோஸா மாறிடும். அப்ப இவரை மாத்திரை இல்லை பீட்டா எழுதுறதுக்கு, வளமா மாறி OH மேல போனா அது யாரு? பீட்டா. அப்ப இதெல்லாம் சேமா வரப்போகுது பாருங்க. அப்ப மறுபடியும் அறுகோண வளையம், அறுகோணம். இவ்விடத்துல யார் பிள்ளைகள்? ஒட்சிசன். இனி பாருங்க கார்பன்ல எல்லாத்துலயும் கோடு போட போறீங்க பாருங்க. இது மாறையில 4வது கார்பன் மேல OH இருக்கணும். அப்ப OH இருந்தா தான், OH மேல இருந்தா தான் அது கெலக்டோஸ். அப்ப மிச்சாக்கள்லாம் சேம் HOH. இங்க பாருங்க OHH, இதுல H, இதுல CH2OH. இவங்கெல்லாம் மாற்றம் இல்லை. CH2OH இங்காலையும் குறிக்கலாம், CH2OH இடது பக்கம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த முதலாவது கார்பன்ல OH மேல போய் H கீழே வந்தா, OH மேல போய் H கீழே வந்தா இதுதான் பீட்டா டி கெலக்டோஸ். பீட்டா டி கெலக்டோஸ் எழுதுங்க பிள்ளைகள் கட்டமைப்புகளை. பீட்டா டி கெலக்டோஸ். 4வது கார்பன்ல மாற்றம் செய்யக்கூடாது. OH கீழே வந்துட்டா குளுக்கோஸா மாறிடும், கெலக்டோஸ் இல்ல போறவு. முதலாவது கார்பன்ல OH மேல போய் H கீழே வந்தா பீட்டா. H என்றது பாருங்க, H கீழே இருந்தா பீட்டாட காலில் H எழுதலாம். அப்ப H கீழே இருந்தா பிள்ளைகள் அது பீட்டா. அப்ப பீட்டா 4வது கார்பன்ல OH மேல இருக்கு, அப்ப கெலக்டோஸ். அப்படிதான் பார்க்கணும். H கீழே இருந்தா பீட்டா, 4வது கார்பன்ல H கீழே இருந்து OH மேல இருந்தா அது கெலக்டோஸ். 4வது கார்பன்ல OH கீழே இருந்து H மேல இருந்தா அது குளுக்கோஸா போயிடும். அப்ப பீட்டா டி குளுக்கோஸ்ன்னு வந்து. அப்ப இங்க கெலக்டோஸ். இப்ப கெலக்டோஸுக்கும் குளுக்கோஸுக்கும் இந்த இடம் மட்டும்தான் வித்தியாசம். இந்த இடம் 4வது கார்பன் வடிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடம் மட்டும் வித்தியாசப்பட்டது கெலக்டோஸ். பாருங்க பிள்ளைகள். அப்ப பீட்டா அல்பா எழுதுறது Hஐயும் OHஐயும் மாத்தி, அது வேற பொசிஷன். விளைஞ்சா சொல்றது திரும்ப திரும்ப படிக்கணும், வடிவ நுணுக்கமா இதை பாடமாக்கி வச்சு கொள்ளணும். 4வது கார்பன்ல ஒரு வேறுபாட்டை கொண்டிருக்கும் கெலக்டோஸ். மிச்சம் எல்லாமே குளுக்கோஸ் மாதிரி. குளுக்கோஸ் மாதிரி அல்டோஸ் வெல்லம், குளுக்கோஸ் மாதிரி தாழ்த்தும் வெல்லம். இது குளுக்கோஸ் மாதிரி 3வது கார்பன் 5வது கார்பன் இணையும் அறுகோண வளையம், எல்லாமே சேம். 3வது கார்பன் சேம், 2வது கார்பன் சேம், 3வது கார்பன் குளுக்கோஸ் மாதிரி. ஒரே ஒரு வேறுபாடு, 4வது கார்பன் குளுக்கோஸ்ல HOH, கெலக்டோஸ்ல OHH. அவ்வளவுதான் வித்தியாசம். மிச்ச எல்லாம் 5வது கார்பன் சேம், 6வது கார்பன் சேம், எல்லாமே சேமா இருக்கல. ஒரே ஒரு மாற்றத்தால கெலக்டோஸ் ஒரு வெல்லம் உருவாகும். கெலக்டோஸ் சிறிய ஒரு வேறுபாடு, இவ்வளவுதான் வேறுபாடு. பாருங்க பிள்ளை. இனி அல்பா பீட்டா உங்களுக்கு குளுக்கோஸ்ல எழுதின மாதிரி தானே. குளுக்கோஸ்ல OH கீழே இருந்தா அல்பா, இங்கேயும் அல்பா தான். OH கீழே இருந்தா அல்பா. OH மேலே இருந்தா குளுக்கோஸ்ல பீட்டா, இங்கேயும் OH மேலே இருந்தா பீட்டா. ஆனா 4வது கார்பன்ல மாறி இருக்கத்தால இது குளுக்கோஸ் இல்ல, கெலக்டோஸ். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை போட்டுட்டு இதை கட்டமைப்பை கீறி தருவாங்க. சந்து போட்டு மேற்படி சேர்வை இனங்காண்க அப்படி சொல்லிட்டு திருப்பி சொல்லுவானேன்னா மேற்படி சேர்வையின் இன்னொரு கட்டமைப்பு வரைங்க. அப்படின்னா என்ன? இதை தந்தா இதை கேட்கிறான்னு அர்த்தம். இது கெலக்டோஸ்னு இனம் காணணும். இப்படி தந்தா இது கெலக்டோஸ், இது இன்னொரு கட்டமைப்பு பீட்டா கட்டமைப்பு. இப்ப கேள்விகள் கேட்டா சரி, சரிதானே பிள்ளைகள்? ரைட். அப்ப இதோட எங்களோட கிளாஸை முடிப்போம். இனி நாளைக்கு 2 சக்கரைட்டுகள் தொடங்க போறோம். ஒரு சக்கரைட் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சக்கரைட் இதோட முடிஞ்சது பிள்ளைகள். கீறாத யாரும் ஆக்கள் இருந்தா கீறதுக்கு டைம் தாரும், பார்த்து கீறுங்க. மற்ற பிள்ளைகள் நீங்க மீட்டிங்கை முடிக்கலாம். சரிதானே? நாளைக்கு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.